அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் ரூமுக்குள்ள என்ன கிடைக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes நம்ம ரூம்லயே இருப்போம். அது என்னென்ன அர்த்தமோ அது உங்களுக்கு எப்படி போடுதோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க ரூம்ல ஒரு 2 to 3 minutes அப்படியே உட்காந்துருப்போம். சந்திரசேகர் ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஒரு 2 minutes நீங்க ரூம்லயே அமைதியா உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே ஐயா. ஓகே ஓகே. ஓகே. நம்ம ரூமுக்குள்ள என்ன இருக்கு அதான் நமக்கு தெரியல. 2 சோஃபா இருக்கும், இல்ல சேர் இருக்க போது, செல்ஃப் இருக்க போது, துணி இருக்க போது, சேர் இருக்க போது. வேற எங்கேயாவது கூப்பிட்டு போனா அர்த்தம் இருக்கு. ஹிமாலயாஸ் கூப்பிட்டு போகலாம், இல்ல ஏதாவது ஒரு உள்ள ஆத்மனை கண்டுபிடிக்கிறோம், இல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அர்த்தம் இருக்கு. அதான் ஏற்கனவே ரூம்ல இருக்கும். அப்புறம் எதுக்கு ரூம்ல போய் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அதான் எனக்கு தெரியாத ரூம்ல என்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோமே, இதை வேற தனியா உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? வேற எங்கேயாவது கூப்பிட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தெரியுமே. இந்த ஒரு ஜூம் மீட்டிங் வச்சு
ஒரு 2 minutes இது ரூம்ல என்ன இருக்குன்னு எதுக்கு பார்க்கணும். சரி, நம்ம என்ன தேடுறோம்னு தெரியுதா? இப்போ ரூமுக்குள்ள தேட சொன்னோம். அட்லீஸ்ட் ஹிமாலயாஸ்லயும் கடவுள்கிட்டையும் ஆத்மன் கிட்டையும் இல்லை ஆசிரம்ல போய் ஏதோ தேடிட்டு இருந்தோம், மாஸ்டர் கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தோம். எதை தேடிட்டு இருந்தோம்? அதை ஏன் ரூம்ல இப்போ தேட சொல்றோம்? நம்ம எதை தேடுறோம்னா அமைதியை தேடுறோம், ஒரு நிம்மதியை தேடுறோம், இல்லை நம்ம சோர்ஸ் எது, நம்ம எங்கிருந்து வந்தோம் அந்த இடத்துல தேடுறோம், பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல தேடுறோம். ஸோ இதுதான் நம்ம தேடுறோம். ஸோ சைக்காலஜிக்கலாக இதுதான் தேடிட்டு இருக்கோம். இது தவிர வேற ஏதாவது தேடுறோம்னா வேற என்ன தேடுறோம்? மணியை தேடுவோம், அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை தேடுவோம். ஸோ அப்படி பார்த்தா மொத்தமே 3 தேடல் தான் இருக்கு. ஒன்று மணியை தேடுறது, பணத்தை தேடுறது. பணம்னா சோஷியல் ஸ்டேட்டஸ், வீடு, காரு எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ மணி சர்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், எனக்கு நல்ல ஒய்ஃப் வேணும், நல்ல ஹஸ்பண்ட் வேணும், லவ்விங்கான ஹஸ்பண்ட் வேணும், என்னை கேர் பண்ணுற ரிலேட்டிவ்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதோ என் குழந்தை என் பேச்சு கேட்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் இருக்கும். ஸோ அதை விட்டால் நம்மளுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிற நீட்ஸ் தான். சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அமைதியாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஆன்மீகத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணா போதும், மற்ற 2 நீடும் ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ விவேகானந்தர்லாம் கூட அந்த மிஸ்டேக் தான் பண்ணாரு. ஆன்மீகத்தில் வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது வேண்டிய கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்மீக ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகும். ஆன்மீகம் நீங்கள் என்லைட் ஆகிட்டா பேங்க்ல அக்கௌண்ட்லாம் ஏறாது, உங்களை விட்டு போன ஒய்ஃபோ ஹஸ்பண்ட்லாம் திரும்பிலாம் வரமாட்டாங்க, உங்கள் பசங்கள்லாம் டக்குன்னு உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆன்மீக ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுக்கு 3 விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட் 2 ப்ராப்ளத்தை இது சால்வ் பண்ணாது. இன்டைரக்டாக மேபி சால்வ் பண்ணலாம், பட் டைரெக்டாக சால்வ் பண்ணாது. ஸோ அப்போ அந்த முதல் 2 பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா இப்போ நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறதில்ல, எப்படி ஸ்கில் செட் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறதில்ல, எப்படி நல்ல பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த 2 டிபார்ட்மெண்ட் நம்ம டச் பண்ணல, ஏன்னா அது வெளி உலகத்தில் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருவோம், புறத்தை அப்படியே விட்டுருவோம். இப்போ அகத்துக்கு போகிறோம். ஸோ அகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அமைதியை தேடுறோம். ஸோ இப்போ ரூமுக்குள்ள கூட நிறைய பேர் தேடி இருப்பீங்க. என்ன தேடினீங்கன்னு அட்லீஸ்ட் 1-2 வேர்ட்ஸில் சொன்னால் கூட ஓகே தான். தேடல் கிடைச்சதா இல்லையான்னு அடுத்தது. ஃபர்ஸ்ட் ஏதோ தேடி இருப்பீங்க, என்ன தேடினீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல ரூமுக்குள்ளனா கூட நீங்க ஆசிரமத்துல என்ன தேடுனீங்க? எப்பவும் அமைதியாக இருக்கணும்ன்றதுதான் தெரியும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. போறீங்க, கடவுளை பார்க்கணும், கடவுளை பார்த்தா ஏதோ கிடைக்கணுன்றதுக்காக கடவுளை பார்க்கணும்னு சொல்றோம், ஆத்மனை தொடரணும்னு சொல்றோம். எதுக்கு தொடரணும்னா ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எதை தேடுறீங்க
விட்டுருவோம். எதுக்காக தேடுறீங்கிறது மட்டும் நம்ம பேசுவோங்க. ரதிதேவி மேடம் வந்து அமைதிக்காகன்னு சொன்னாங்க. கண்ணன் நீங்க எதுக்காக? ஐயா சொல்லுங்க. ஐயா, அகத்தை பொருட்கள்ல எதுவுமே தேடுறது இல்லைன்னு சொல்லி பகவத் ஐயா நாமத்துல இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உரிமையா இருக்கு. சரிங்க. ஆமா, அகத்தை பொருட்கள்ல ஒண்ணுமே இல்லை. என்ன ஆனா வரும், எண்ணங்கள்லாம் வரும், சிந்தனைகள்லாம் வரும். ஆனா அதை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு பகவத் ஐயா நாலேஜ்ல புரிதல் ஏற்பட்டதுனால எது வந்தாலும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்வு தான் இருக்கு. சரிங்க, நன்றிங்க. வேற யாராவது சொல்ல முடியுமா? நிம்மதி தேடணும். நாங்க நிம்மதி தேடிதான் வரும். நிம்மதி. ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கு நிம்மதி தேடிதான் முன்னாடி வந்தீங்க. ஃபைன். நான் வந்து 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் ஆன்மீகத்துக்கு. நீங்க சொல்லுங்க. வேற யாரு? எதுக்காக ஆன்மீகத்துக்கு வந்தோம்? எதுக்காக நம்ம இமாலயம் போனோம்? எதுக்காக ஆசிரமா போனோம்? கோர்ஸா பண்ணணும், முகாமுகமா பண்ணணும். எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆன்மீகத்துக்கு வந்தோம். ஓகே, ஃபைன். எப்பவுமே விழிப்புணர்வோட இருந்தா என்ன கிடைக்கும்னு நினைச்சீங்க? எப்பவுமே விழிப்புணர்வோட இருந்ததுன்னா அதுதான் என்லைட்மெண்ட்டு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த விழிப்புணர்வுன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நம்ம வந்து அது வந்து என்லைட்மெண்ட் வந்தோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எல்லாமே விழிப்புணர்வோடு இருப்போம். அப்போ நம்ம எண்ணங்கள் ஸ்டாப் இதாகிடும் அப்படின்றது தான் அந்த பகவத் பாதைக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன். எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆயிடும், அந்த தாட்லெஸ் ஸ்டேட் போயிடும். நம்ம வந்து வெறும் அந்த பியோர் அந்த அவேர்னஸ் அப்படின்றத வச்சு மட்டுமே நம்ம லைஃப் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆகிடும். லைஃபே எஃபர்ட்லெஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், தாட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துது, அதனால தாட் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுன்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஐயா, நான் ஆன்மீக பகவத் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனப்பிரச்சனை வந்தேன் ஐயா. என்ன பிரச்சனைக்கு வந்தீங்கய்யா? மனப்பிரச்சனை, அதாவது கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை வெளியே வர்றதுக்காக தான் வந்தேன். சரியா கேட்கலீங்க, அவங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? மனப்பிரச்சனை, அதாவது கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட மன நெருக்கடி, மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற தேர்தலுக்காக தான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். வாழ்க வளமுடன்ல போயிட்டு ஏதோ கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது, ஆனா முழுமையா அடையலையா. ஓகேங்க. சோ மனப்பிரச்சனைக்காக மன அழுத்தம்லாம் போய் அது வந்தேன். அது வந்து பகவத் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்குள்ள நீங்க தான் காரணம், அது இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுனால அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு ஐயா. சரிங்க. ஒரு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வுல இருக்குங்க. நல்லதுங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ஒரு அமைதி, நிம்மதி அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. யாரும் சொல்லுங்க ஐயா. ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரூமுக்குள்ள தேடணும். சரி. நார்மலா இருக்கிறத விட, தாட் வேர்ல்ட்ல இருக்கிறத விட, நம்ம ரூமா தான் இருந்தாலுமே கூட அதை கொஞ்சம் கவனிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிச்சா இருக்கு. அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே இதயத்துல ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. சாதாரண இடம் தான், ஆனா அது ரிச்சா இருக்கு. ரூமுக்குள்ள கவனிக்கும் போது அது கிடைக்குதுங்களா? ஓகே. ஐயா, சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா,
நமக்கு வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலேயே தான் பொதுவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ சரி அதுல வந்து நம்ம தேடுறது அல்லது நமக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல வந்து போயிடுது. நமக்கு வந்து ஒரு அருளோ அல்லது ஒரு பிளஸ்ஸிங்கோ வந்து லாங் டேர்மா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு புரிய ஆரம்பிக்குதுயா. அப்போ வந்து இவங்க வந்து பகவத்கீதைன்னு சொல்றாங்க, வேற ஏதோ சொல்றாங்க, அதை படிச்சு பார்ப்போம் அப்படின்னு போறப்போ அது வந்து ஒரு நெவர் எண்டிங்கா போயிடுது. அதாவது ஒரு இது பண்ணா இது உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம போறப்போ கடைசியில கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுதான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுவும் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி இல்லை. அதாவது பெரிய பிரமிட் மாதிரி லேயர் லேயரா போய் தான் வந்து அதை அடையணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் வந்து அதாவது அது கிடைச்சதா, யாருக்கு கிடைச்சது, எல்லாருக்கும் அது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் போனப்போ பகவத்தையா சொன்ன சொல்யூஷன் வந்து அது எப்படி இருக்கும்னு கூட புரியாம ட்ரை பண்றப்போ அந்த அதாவது அந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது ஒரு ஒரு நார்மல் விஷயம்தான், அதை நீ பார்த்துட்டு கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது வந்து அது புரிய ஆரம்பிச்ச பிறகுதாயா ஓஹோ இதுதான் என்லைட்டன்மெண்ட். நமக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த இந்த மாதிரி பார்க்க முடியும்னு தானே பகவத்கீதையில ஒரு முக்கியமான ஸ்லோகமே சொல்லப்பட்டிருக்கு. அது அப்போ நமக்கு புரியாதது இப்போ நமக்கு அனுபவத்துல வருதே அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பக்கம் வந்து சரியான பக்கம் வந்து வந்துட்டோம், இதை வச்சே நம்ம வந்து அடுத்தடுத்து போய்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துருது. ஓகே, தேங்க்ஸ் ஷாம். வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இது சின்ன வயசுல மிராக்கிள்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆசைங்கய்யா. சரி சரி. அந்த சாமியாருங்க அந்த சினிமா படம் எல்லாம் பக்தி படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆன்மீகத்துல நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டோம்னா ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. சோ அது வந்து இங்கதான் தவிடு பொடியாச்சுன்னு வச்சுங்களேன், இந்த புரிதலுக்கு பிறகுதான். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆசை உள்ளுக்குள்ள ஓடிட்டே தான் இருந்தது. மக்களை வந்து வியந்து பார்க்க வைக்கணும், அதெல்லாமே அது ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருந்தது. பட் அதெல்லாமே நடக்காதுன்றது இங்கதான் புரிஞ்சது. அது எல்லாம் கலந்துதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபேமு, பவரு, ஜாய் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம தேடுவோம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு நீட் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி நம்ம முன்னாடி ஒரு 100 years முன்னாடிலாம் பாவர்ட்டியில தான் இந்தியா இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு தான் எல்லாத்தையுமே தேட வேண்டியதா இருந்துச்சு. நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒண்ணுமே இல்லை பெருசா. ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே பவரு, நேம், ஃபேம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மூலமா தான் நம்ம ஒரு மிக்சரா இருந்தது. ஆமா, ஒரே ஃபீல்டுல பண்ண வேண்டியதாயிடுச்சு. தேங்க்யூ. நன்றி. ஜென் ஸ்டோரியில ஒரு மாஸ்டர் கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்பாரு, எப்படி நான் பீக்கை ரீச் பண்ணணும், எப்படி மலையை உச்சியை போய் தொடர்றது அப்படின்னு கேட்பாரு. அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி ஆன்மீக பாதையில் முன்னேறி அந்த நிலையை அடையணுன்ற மாதிரி அர்த்தத்துல கேட்பாரு. அப்போ அந்த சென் மாஸ்டர் சொல்லுவாரு, நீ மலையை உச்சிக்கு தொடரணும் என்ன பண்ணுவேன், நான் இங்க ஒவ்வொரு படியா அடிவாரத்துல இருந்து ஏறுவேன், ஏறி போய் மலை உச்சியை தொடுவேன், அப்படிதான் அடைவேன்.
ஸோ அதே மாதிரி நான் ஆன்மீகத்திலையும் வந்து ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து உச்சியில் போய் நான் அடைவேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த டிசைபிள். ஜென் மாஸ்டர் சொல்லுவார், ஏன் நீ ஆரம்பிக்கும் போதே பீக்கில் ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பிக்கும் போதே உச்சத்தில் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்வார். ஸோ ஒய் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீக் அப்படின்ற மாதிரி அந்த ஜென் கோட் வரும். ஸோ அதுதான் நம்ம சொல்றோம், நம்ம தேடுறது, நம்ம தேடணும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஓகே இங்க இல்லை அங்க இருக்கு, அங்கன்றது தான் அது ஹிமாலயாஸா இருக்கலாம், இல்லை பிரம்மனா இருக்கலாம், இல்லை ஆத்மனா இருக்கலாம், ஸோ இல்லை ஒரு ஆசிரமில் இருக்கலாம், இல்லை ஒரு மாஸ்டர் ஏதோ சொல்லி கொடுப்பாரு. அப்படிலாம் நம்ம வந்து எங்கேயோ இருக்கு அப்படின்றத அதை நம்ம மீன் பண்றோம். ஸோ த மொமெண்ட் நீங்க அங்க இருக்கு தேர்ன்னு சொன்னோடனே டைமும் பிறந்துடும், அது ஃபியூச்சர் ஆயிடும். இப்போ கிடையாது, நாளைக்கு எனக்கு அந்த இடத்துல கிடைக்கும், நாளைக்கு அந்த ஆசிரமம் போனால் ஏதோ கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆசிரமிலிருந்து பின்னாடி இருந்து ஏதாவது கொடுப்பாங்க நம்மளுக்கு, அங்கே ஏதோ கிடைக்கும், இல்லை அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான தேடல் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆன்மீகத்தை. அது வெளியே இருந்தாலும் சரி, ஒரு காசிக்கு போனாலும் சரி, மாலையாஸ் போனாலும் ஒண்ணுதான், இல்லை நமக்குள்ளன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அந்தராத்மான்னு சொல்லிட்டு உள்ள டிராவல் பண்ணாலும் ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே டிராவல் தான், நீங்க ரெண்டுமே ஸ்பேஸ் தான். ஸோ எந்த ஸ்பேஸ்லுமே டிராவல் பண்ணாலுமே அது டைம் வந்துடும், உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அப்போ ஃபியூச்சர்ல தான் நீங்க என்லைட் ஆக முடியும், அதுவும் அந்த இடத்துல தான் என்லைட் ஆக முடியும்னு சொல்றோம். ஸோ ஆனா என்லைட்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல நடக்கவே நடக்காது எப்பவுமே. ஸோ நாளைக்கு நான் என்லைட் ஆயிடுவேன், நாளைக்கு எனக்கு அமைதி வந்துடும்னா அது வரவே வராது, அப்படிதான் நம்ம ஏமாத்தோம். ஸோ மனசு என்ன சொல்றோம், அமைதி தரேன் ஆனா நாளைக்கு தரேன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணா நான் இதெல்லாம் பண்ணா நான் அமைதி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வைப்போம். அப்புறம் அது வந்து ஒன்று ஒன்றா செய்வோம், அது கடைசியில் அமைதியே வராது. ஸோ இந்த ரூம்ல இங்கே அமைதி இருக்கு, இங்கேயே மன நிம்மதி இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணுவோமா, அது 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 கேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. இப்போ நீங்க இருக்கிற ரூம் அதே அழுக்கான ரூம், அதே கச்சா மச்சான் துணி இருக்கும், எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது, இந்த ரூமை பார்த்தாலே கடுப்பாகும். அந்த ரூமுக்குள்ள நீங்க தேடுற அமைதி, பேரமைதி, பேரானந்தம், இல்ல நிம்மதி, அதெல்லாம் கிடைக்குதா, தாட்லெஸ் ஸ்டேட் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் உங்க ரூம்லயே இருங்க.
நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களோ அது ரூமுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஓகே, யாருக்காவது தேடினது கிடைச்சதா? ஷேர் பண்றீங்களா? ஐயா அமைதி கிடைக்குது. எனக்குள்ளேயே நான் முரண்படாமலுக்கு அமைதியா இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா. சரிங்கம்மா, நன்றி. வாழ்க்கையில நம்ம ஏதோ தேடிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த தேடலோட நம்ம ரூம்ல தேடினா இந்த தேடுதல் இருந்தோ அது நம்ம சோஃபா கீழேயோ சேரு கீழேயோ எங்கேயும் கிடைக்க போறது இல்லை, எங்க தேடினாலும் இருக்க போறது இல்லை. ஸோ நம்ம தேடாம இருக்கும் போது நமக்கு அது கிடைக்கிறது. ஸோ அப்போ ரூம்ல எப்படி வெளியே தேடணுமோ அதே மாதிரி ரூம்ல தேட ஆரம்பிச்சிடுவோம். ஒரு மாஸ்டர் கிட்ட போய் எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இப்போ வந்து ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கேட்டாலும் கிடைக்காது ரூமுக்குள்ள. ஸோ சம்திங் அந்த வந்து ஒரு இப்போ காற்று பிடிங்கன்னு சொன்னா நம்ம கையை வச்சுக்கிட்டு அதை இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா காற்று வெளியே போயிடும். ஸோ அப்போ காற்றை பிடிக்கணும்னா நம்ம ஓப்பனா இருந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா காற்று இருக்க போகுது. ஸோ அப்போ ரூமுக்குள்ள நம்ம ஓப்பனா தேடலை விடும்போது தான் அது இங்கேயே இருக்குது. நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ ஒரு நம்ம இனிஷியலா நம்ம இங்க இந்த ஒரு எல்லா என்லைட்டானவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். ஒரு கிராஸ் லேண்ட், ஒரு புல்வெளி இருக்குன்னா புல்வெளிக்கு மேல ஒரு மலை இருக்கு. இவங்க முதல்ல புல்வெளியில் தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி இல்லை மெடிடேஷன் பண்ணி இல்லை பிராணாயமா பண்ணி விபாசனா பண்ணி இப்படி ஒரு படியா மலை மேலே ஏறி வேலைக்கு போகாம பிரம்மச்சரியம் இருந்து வெஜிடேரியன் ஆகி இந்த மாதிரி எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு பல வருஷம் பண்ணி மலை ஏறிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களால மலை ஏற முடியாம டயர்டாகி அங்க மலையிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு அப்படியே கண்ணை மூச்சு மெதுவா பார்க்கும்போது அதே புல்வெளி தான் இருக்கு. அதே புல்வெளி பார்த்து என்ன இவ்வளவு அழகா இருக்கு புல்வெளி, பறவை கத்துது, சந்தோஷமா இருக்குன்னு அப்போ அதே லேண்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முன்னாடிக்கும் இப்போதைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, முன்னாடி இதே ரூம்ல தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனா அப்போ ஏதோ ஒரு தேடலோட இருந்திருக்கும். அந்த இன்டெலெக்ட் வந்து ஆன்ல இருக்கு. இப்போ அதே இன்டெலெக்ட் ஆஃப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஆஃப் ஆனவனே இதே ரூம் வந்து முன்னாடி எப்படி ஒரு மெஸ்ஸியா எப்படா இந்த ரூம் விட்டு வெளியே போனோம் அப்படின்ற இருந்த இடம் வந்து அழகா மாறுது. இந்த ரூம்ல ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ அதான். ஆனா முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மாஸ்டர்ஸ் வந்து அது மேல மவுண்டன் மேல இருக்கிற ஒரு புல்வெளின்னு நினைச்சாங்க. மவுண்டன் மேல அந்த புல்வெளிலாம் இல்லை, அது ஏற்கனவே நம்ம இருந்த இடம் தான். இருந்த இடம் ஏன் இப்ப அழகா தெரியுதுன்னா நம்மளுடைய அறிவு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த சுவிட்ச் ஆஃப் பட்டன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடி ஆன்லேயே இருந்தது. ஸோ அந்த தேடல் இருக்கும்போது இதே ரூம் தான் நரகமா இருக்குது. தேடல் வந்து இல்லாதப்போ இந்த இதே ரூம் வந்து அழகாயிடுது. ஸோ அப்போதான் நம்ம என்ன தேடிட்டு இருந்தோம், அந்த அமைதி வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க அது நம்ம மேல விழுது, நம்ம தேடிலாம் போல. ஸோ எல்லாமே வந்து தேடல் இல்லாதப்போ அதுவா நம்ம கிட்ட வருது. நம்ம அதை போய் ரீச் பண்ணல, நம்ம கான்கவர் பண்ணல. இன்ஃபேக்ட் அது ஷவர் ஆகுது நம்ம மேல. ஸோ அது வந்து நம்மளை ஆக்கிரமிக்குது. ஸோ நம்மள வந்து அது நம்ம நோக்கி வருது. ஸோ அது எப்போ நடக்குதுன்னா இன்டெலெக்ட் ஆஃப் ஆகாம நடக்குது. ஸோ அது இப்போ நம்ம இதே ரூம் தான், இதே ரூம்ல தான் இருந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹிமாலயாஸ் போனோம், குரு கிட்ட போனோம், கோர்ஸ் எடுத்தோம், அப்புறம் ஆத்மன் தேடி போனோம், பிராணாயமா பண்ணோம், மெடிடேஷன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், கிடைக்கல. அதே அப்போ திருப்பி ரூமுக்கு வந்து அந்த தேடலை விடும்போது அது இந்த ரூம்லயே இருக்குது. ஸோ நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை, இந்த ரூம்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரூம்ல கிடைக்குமான்னு பாருங்க. ஸோ கிடைக்கலன்னா அப்போ இன்டெலெக்ட் ஆஃப் ஆகலன்னு அர்த்தம். அதை அட்லீஸ்ட் கிராஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க.
இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரூம் நீங்க எங்க இருக்கீங்களோ இந்த ரூம்ல என்லைட்மெண்ட் கிடைக்கல, அமைதி கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்காது. நீங்க எந்த ஆசிரம்னா போங்க, எந்த இமாலயாஸ்னா போங்க, எந்த கடவுள் வந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்காது. அது இந்த ரூம்ல தான் இருக்காது. இப்போ நம்ம முகாம் கூட நடத்துறோம். அப்போ நம்ம எதுக்கு சேலத்துக்கு வர சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, சேலத்துக்கு வர சொல்லி உங்க ரூம்ல தான் என்லைட்மெண்ட் இருக்கு, அங்கேயே போய் தேடுங்க அப்படிதான் சொல்றோம். மற்ற ஆசிரமம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எங்க பின்னாடியே இருக்கு, எங்க தோட்டத்திலேயே இருக்கு, நிம்மதின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணுவாங்க. நம்ம முகாம் என்ன சொல்றோம், அது கூட ரூம்ல இருந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உங்க ரூமுக்குள்ளே தான் இருக்கு, அங்கேயே போய் கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். ஸோ நீங்க யார் அது கிடைச்சா உங்களுக்கு ரூம் கூட தான் கிடைக்கும். அது எந்த ஆசிரமலையும் கிடைக்காது, எந்த முகாம்லையும் கிடைக்காது, எந்த ஹிமாலயஸ்லையும் கிடைக்காது, எந்த ஆத்மனை தொட்டாலும் கிடைக்காது, அது எங்கேயுமே கிடைக்காது, உங்க ரூமுக்குள்ள தான் கிடைக்கும். இதுல ஏதாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், டவுட்ஸ் இருந்தா ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. இப்ப நாங்க முதல் எதிர்ப்போட இருந்த நாங்க இப்ப எதிர்ப்பு இல்லாம சும்மா இருக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுனது எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா. அதானே ஐயா இந்த புரிதல்? ஆமாங்க, அவ்வளவுதான். ஷிஃப்ட் ஆயிட்டு இன்டெலெக்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு, அதாவது இந்த எண்ணத்தோட ஓடி ஓடி நான் தான் அந்த எண்ணம் நான் தான் பயப்படுறவன், நான் விடுபடணும்ன்றதுல இருந்து இப்ப ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்காது, சும்மா இருக்கக்குள்ள தேடலாட்டி ஆட்டோமேட்டிக்கா அது ஓஃப்லான் இருக்குது. அப்படித்தானே ஐயா? ஆமாங்க, அந்த இன்டெலெக்ட் ஆஃப் ஆயிடுதா? ஆமா, அப்படிதான். அது நல்ல வடிவா புரியுது ஐயா. ஐயா. சொல்லுங்க ஐயா. அலட்சியமா இருக்கிறப்ப நம்ம ரூமுக்குள்ள இருக்க முடியுது, இங்க இருக்க முடியுது, அந்த சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனா அதுலயே டுவெல் ஆயிர மாதிரி, அதுலயே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்றப்ப அடுத்த செயல்கள்ல கூட பெருசா ஆர்வம் வர மாட்டேங்குது. நம்ம முடிவு எடுக்கிறப்ப போயிடுறோம், செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சோம்னா இதை விட்டுறோம், செயலை நிப்பாட்டி வச்சிட்டோம்னா இது இருக்கு. ஸோ இந்த இதுல இருக்கிறப்ப செயல்லையும் கொஞ்சம் ஸ்லோவாவே போற மாதிரியே இருக்கு. அதுல ஒரு இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இல்ல இனிஷியலா உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் அமைதியானோடனே நம்ம வெளியே ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒர்க்கு மொமெண்டம் கிடைச்சிடும். அண்ட் இன்னொன்னு ஒரு அமைதியோட ஒரு கிளாரிட்டியோட பண்ணுவோம். முன்னாடி வேக வேகமா அங்கே வைப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துல நீங்க வைப்போம். ஸோ மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்போம். இப்போ அப்படி பண்ணாம கிளியரா இதெல்லாம் அங்கே போகணும், இவனை கூப்பிடணும், இவன் நாளைக்கு தான் வருவான், அப்போ நாளைக்கு தான் அந்த வேலை நடக்கும், அது வரைக்கும் இது வச்சுப்போம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏன்னா இந்த மைண்டை வச்சுதான் நீங்க வெளியே எவ்வளவு ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா அந்த டூல் தான் நீங்க பேச போறீங்க, பிளான் பண்ண போறீங்க, திங்க் பண்ண போறீங்க, வேர்ட்ஸா ஃபோன்ல பேச போறீங்க, எல்லாமே இந்த மைண்டு தானே. ஸோ அப்போ அந்த மைண்டு கொஞ்சம் ஷார்ப்பன் ஆகிடும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு இருக்கும். முன்னாடி கண்ணு இல்லாத மாதிரி கண்ணு இருக்காது, நமக்கு ஆசை மட்டும் தான் இருக்கும், இதெல்லாம் அங்கே போயிடணும், அதெல்லாம் இங்கே வந்துடணும், இப்படி ஆயிடணும் அப்படியான ஆசை மட்டும் தான் இருக்கும். இப்போதான் கண்ணை திறந்து பார்ப்போம், ஓ இது இவ்வளோ வெயிட் இருக்கா, ஓ இதுக்கு தூக்கத்து 4 பேர் வேணுமா, ஓ இதுக்கு 1 வருஷம் ஆகுமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதான் என்லைட்மெண்ட் சொன்னா லைட்னு சொல்றோம்ல, லைட் வந்தாதான் உங்களுக்கு கண்ணு தெரியுது, வெளிச்சம் வருது, பார்க்க முடியுது திங்ஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ அதனால உங்களுக்கு இங்க என்லைட்டன் ரூம்ல இருக்கு,
ஆனா முதல்ல கண்ணு தெரியல, இப்ப கண்ணு தெரியுது. ஸோ அதனால நம்ம என்லைட்டன் சொல்றோம். ஸோ நம்ம குருடாய் முன்னாடி இருந்தோம், இப்ப கண்ணு தெரியுது. முன்னாடி குருடா இருந்துட்டு நம்ம ஹிமாலயாஸ் போனா நம்மளுக்கு கண்ணு திறந்துரும் அப்படின்னு பஸ் வச்சு கூப்பிட்டு போனாங்க, ஆசிரமம் கூப்பிட்டு போனாங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க. அப்போ எல்லாமே நம்ம குருடா தான் இருந்தோம். ஸோ குருடா இருந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலுமே ஒன்றும் தெரிய போகுது. மேட்ரு வந்து நீங்க ஹிமாலயாஸ்ல இருக்கீங்களா, இங்க இருக்கீங்களா அப்படிலாம் கொஸ்டினே கிடையாது. மேட்ரு வந்து உங்களுக்கு கண்ணு திறந்திருக்கா இல்லையா தான் பேசு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்க நெசசிட்டி நீட்ஸை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் அந்த கிளாரிட்டியை எப்படி அழகா எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்ன்றது தெரியும். ஸோ அதுக்காக தப்புன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடி அது தெரியாதனால ஃபாஸ்டா ஓடணும், நம்ம ரொம்ப பெருசா ஒர்க் பண்ண மாதிரி தெரியும். இப்போ வந்து கிளியர் கட்டா, இதுதான் நமக்கு தேவை, இது இப்படிதான் பண்ணா கரெக்டா வரும், இவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்கு, இந்த ரிஸ்க் இருக்கு, எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்துடும், நிதானம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு வேலை முடிதாம இல்லையா தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர, நம்ம நாள் முழுக்க ஓடிட்டு இருந்தோமா இல்லையான்னு தான் முக்கியம் கிடையாது. நாள் முழுக்க ஓடி கூட அந்த வேலையை முடிக்காம இருக்கலாம், அழகா 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு நீங்க பாட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். மேட்ரு என்னன்னா நீங்க உங்களோட நீட்ஸை நீங்க அழகா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டீங்களா லைஃப்ல, அவ்வளவுதான் முக்கியம். ஆமாங்கய்யா, இந்த நீட்ஸையும் வந்து நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா கூட அந்த கிளாரிட்டிக்கு வந்துருது. ஓகே, இதை வந்து இப்ப நம்ம பண்ணிக்கிறோம், இதை வந்து இவ்வளவு நேரத்துல பண்ணி முடிச்சிடலாம், இதை இவ்வளவு நேரத்துல தான் பண்ண முடியும், லிமிடேஷன்ஸ் இருக்கு, இந்த அளவு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னாலே அந்த இப்ப இங்க என்ன இருக்கோ அதுக்கு வர ஆரம்பிச்சிருங்கய்யா. நன்றி ஐயா. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, நமக்கு என்ன வேணும்னு தேடுறோமோ அதுவாதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. கரெக்டா அது? கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா, சரியா கேட்கல. அதாவது நமக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓடுறோமோ அது நம்ம கிட்ட அதுவாதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுது. கரெக்டா? என்ன நினைச்சிட்டு ஓடுறீங்களோ அது அதுவாதான் நம்ம இருக்கிறோம், நம்ம அதை நம்ம எங்கேயோ வச்சு நம்ம தேடுற மாதிரி ஒரு நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம வெளியே தேடுற மாதிரி உணர்வு ஏற்படுது. கரெக்டா அது? நமக்கு உள்ள கூட இல்ல, அது நீங்க உள்ளனோட திருப்பி அது உள்ள எங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட், நாம அதுவாதான் இருக்கிறோம். முன்னாடி ஹிமாலயாஸ்க்கு ஒரு 1000 கிலோமீட்டர் போன மாதிரி உங்களுக்குள்ள லேயரா உள்ள போயிட்டு இருப்பீங்க. எங்கேயோ இருக்க பொழுது தேடி கண்டுபிடிக்கணும் பொழுது டீப்பா உட்காந்து கண்டுபிடிச்சிடலாம், அமைதியா உட்காந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி திருப்பி அதே தேடல் தான் இருக்கீங்க. அது நீங்க வெளியே பண்ணாலும் தப்பு தான், உள்ள டிராவல் பண்ணாலும் தப்பு தான். அது உங்களுக்குள்ளேயும் கூட இல்ல, அது அதுவாதான் இருக்கிறோம். அதான் நீங்க தேடி போறீங்கல்ல. ஆமா, நீங்க தேடலாம் சரி, உள் தேடலாம் இருந்தாலும் சரி, அது தேடல் தான். அது தேடலை விட்டுறீங்களோ அதுதான் கீ பாயிண்ட், அதுதான் சுவிட்ச் ஆஃப் பண்றது. அது வரைக்கும் ஆன்ல தான் இருக்கு. முன்னாடி இன்டெலிஜென்ட்டா வந்து வெளியே இருக்கு, கடவுள் வந்து மேல இருக்காரு, அங்க போனோம் அப்படின்ற மாதிரி எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் சயின்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம அதே கடவுளை தூக்கி போய் உள்ள வச்சிட்டோம் மைண்டுக்குள்ள. அது அந்தராத்மால இருக்கு, அது ஆழ்ந்து தெரியும் அப்படின்ற மாதிரி திருப்பி உள்ள வச்சுட்டோம். அது மொத்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல தூரத்துல வச்சுட்டு அதை தேடி ஓடுறதா நம்மளுடைய வேலையா இருக்கு. ஸோ அந்த தேடி ஓடுற தேடல் தான் முடியணுமே தவிர தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடம்னு ஒன்று கிடையாது. மைண்டுக்கு எப்படி தெரியும், நம்ம ஏதோ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடம் இருக்குது மாதிரியும் அந்த இடத்த கண்டுபிடிச்சா நம்ம தேடல் நின்றுடும்ன்ற மாதிரியும் அது காமிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராது. ஸோ தேடல் தான் நிக்கணுமே தவிர நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடம் அடையிறது நம்மளுடைய இலக்கு கிடையாது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. கடவுளையோ பிரம்மனையோ நம்ம வெளியே தேடினாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள தேடினாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான், நம்ம தேடிட்டு தான் இருக்கோம்.
முதல்ல அந்த அமைதி நிம்மதி வந்து பணத்துல கிடைக்கும் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கும் ட்ரை பண்ணுவோம். அது ரெண்டுத்துலயும் அது கிடைக்காதப்போ மூணாவது வந்து ஆன்மீகத்திலும் அதே தான் தேடுவோம். ஸோ மூணுமே வந்து அந்த சேம் டிசைருக்கான ஃபுட்டு தான். இப்போ அந்த டிசைர் வந்து ஒரு பாம்புனா அது வந்து முதல்ல வந்து ஒரு பணம்ன்ற ஒரு எலியை சாப்பிட ட்ரை பண்ணுது, அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு எலியை சாப்பிட ட்ரை பண்ணுது, அதுக்கப்புறம் ஆன்மீகம்ன்ற ஒரு எலியை சாப்பிட ட்ரை பண்ணுது. ஸோ எலிதான் மாறுதே தவிர அது ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம வேணா ஸ்பிரிச்சுவல் நினைச்சுக்கலாம், இவங்களாம் ஓல்ட்லி பீப்புள் நினைச்சுக்கலாம், பட் மூணுமே எலிதான், மூணுமே சாப்பாடு தான் அந்த ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும். எப்போ இந்த ஸ்னேக்கே நம்ம கட் பண்றோமோ, ஸ்னேக்கே கொல்றோமோ, அதுதான் என்லைட்மெண்ட். ஸ்னேக்கு சாப்பாடு போறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ஸோ அதனால டிசைரை வந்து நீங்க விடுறது தான் வந்து நம்ம அந்த என்லைட்மெண்ட் சொல்றோம். ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பாடா போட்டாலும் சரி, இல்லை ஆத்ம தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடா போட்டாலும் சரி, எல்லாமே சாப்பாடு தான், எல்லாமே எலி தான். ஸோ அந்த மாதிரி மணின்ற ஒரு எலியை போட்டாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல எலியை போட்டாலும் சரி, இல்லை ஆன்மீகன்ற ஒரு எலியை போட்டாலும் சரி, அது சாப்பாடு தான், அது வளரதான் செய்யும் அந்த ஸ்னேக். அந்த ஸ்னேக்கை கொல்றதுக்கு ஒரே வழி என்லைட்மெண்ட் தான். இப்போ நம்ம ஸ்னேக்கை கொல்றதுக்கான வழியை சொல்லுவோம், அதுதான் வந்து நம்மள அது பெரிய அட்ராக்டிவா இல்லை. நம்ம வந்து எலியை பிடிச்சி கொடுக்குறோம்னு சொன்னா நிறைய பேர் அட்ராக்டிவா இருக்கும், நிறைய எலியை பிடிச்சி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம மைண்டுக்கு. ஓஹோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, அது பிராணாயாமம் பண்ணா இது கிடைக்குமா, ஹிமாலயாஸ் போனா அங்க கிடைக்குமா, ஓ இவ்வளவு பேர் அங்க போறாங்களா, அப்போ ஏதோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எலியை நம்ம வந்து சேல் பண்ணா அது மைண்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஸ்னேக்கே கொல்லுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பயமாகுது, என்னடா நம்ம ஏதோ கேட்டு போறோம், நம்மளே சாவடிக்க வழி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் என்லைட்மெண்ட் வந்து அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு கேள்வி அருண். இப்போ அந்த அவர் கேட்டார் இல்லைங்களா, அந்த கொஸ்டின் தேடலை நிறுத்தினா போதும் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த ஸ்டேஜை தான் வந்து ஓகே ஓகே ஆனா இருக்கா. நம்ம earlier கூட பேசியிருக்கீங்க இல்லையா, கேள்விகளற்ற நிலை. போதி தர்மர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அவரோட அனந்த வந்து சொன்னாரு, என்ன கேள்வியோ வச்சுக்கோங்கன்ட்டு. புத்தர் ஒரு 2-3 நாள் கழிச்ச பிறகு அவருக்கு எந்த கேள்வியும் இல்லை. இந்த கேள்விகளற்ற நிலை அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இந்த தேடலை விட்ட பிறகு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா, நம்மளோட எல்லா கொஸ்டின்ஸும் இருக்காருன்னு போயிடும். கரெக்டா? அது அப்படியும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க. ஓகே. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கண்ணன் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் தோணுச்சு. 22ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வரும்போது 1 இயர் ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் ஒர்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இது நல்லா புரிஞ்சு இது பண்ணோன்னு யோசிச்சேன், நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க்ல மோட்டிவேஷனா ஒன்றும் இல்லை, ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம், ஆனால் முன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனா நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இது என்ன வேற மாதிரி தானே சொன்னாங்க, நம்மளோட கம்ப்ளீட் 100% எனர்ஜியுமே இன்டர்னல் எமோஷன்ஸ்க்கு போகாதப்போ எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ்ல வந்து இன்னும் நல்லா தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே தான் இருப்பேன் நான், கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய சில பேர் இதே மாதிரி விஷயங்களை சொல்லும்போது ஐயாவோட ஆன்சர்ஸ் பார்த்தப்போ அது கொஞ்ச நாள்ல சரியாவே ஆயிடுச்சு. ஓகே, அது ஐ திங்க் ஒரு இன்டரிம் டிஸ்டர்பன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி டிஸ்டர்பன்ஸோ இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆஃப்டர் சம் டைம் வந்து அந்த ஒரு பாத்துக்கு போயிட்டோம். அது மேபி இந்த கன்ஃபியூஷனா இருக்கலாம். சில சமயத்துல நம்ம வந்து நல்லா புரிஞ்சிட்டோம், திரும்ப வராதுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருப்போம். அப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது தோணும், ஓகே நம்ம திருப்பி இதை தானே பண்ணிட்டு இருக்கோம்னு. அந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியண்டா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தினால கூட வரலாம். ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்டர்னல்ல பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து பழையபடி பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி அந்த பவர் போய் வர மாதிரி ஒரு 6 months ஒரு 8 months டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரிங்க, அப்படிதான் கொஞ்ச நாள் ஒரு பேலன்ஸ் வந்துடும். பட் சில பேர் 2 மாசம் வந்துடும், சில பேர் 2 வருஷம் கூட ஆகும். பட் எனிவே ஆன் தி ஹோல் பார்க்கும்போது பெனிஃபிஷியலா தான் இருக்கும். ஆமா. அப்புறம் அதே விஷயத்துல இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட் வீக் நீங்க சொன்னீங்க இல்லையா, சைக்காலஜிக்கலா வந்து லாஸ்ட் வீக் இல்லை, ஐ திங்க் நான் பார்த்தது அப்போதான் காமினி காஞ்சனம் அந்த வீடியோல நினைக்கிறேன். எக்ஸ்டர்னலா ஐ மீன்
சைக்காலஜிக்கலாக எந்த ஒரு ஸ்டாப் வச்சுக்கிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பட் நம்ம அவுட் சைட் கோல் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் கோல் ஸ்டாப் பண்ணிட்டா கூட எக்ஸ்டர்னலாக பண்ணுறது பெட்டராக இருக்கலாம். மேபி அந்த சைக்காலஜிக்கல் கோல் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கில் வந்து ஒரு இப்போ சொன்ன ரூமில் இருக்கும்போது நல்லா இருக்கு, இதுதான் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துடுறேன் அப்படின்னும் போது இங்கே வந்துடுறது தப்பு இல்லை. ஒருவேளை அது எனக்கு வேணும்னு நினைக்கிறோம்னா அப்போ அகைன் நம்ம சைக்காலஜியில் வந்து ஓகே இது நல்லா இருக்கு ரூமுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சாதான் அது தப்பு அப்படின்னு. தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. ஸோ நம்ம 3 எலியை தேடிட்டு இருக்கோம். ஸோ இன்டைரக்ட் அது 3 எலின்னு கூட அது பேசிக்கா என்னன்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம என்ன தேடுறோம்னா நம்மளுக்கு நல்ல பார்ட்னர் தேடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஆக்சுவலாக நம்ம என்ன தேடுறோம்னா நல்ல பார்ட்னர் கிடைச்சா நமக்கு நம்மளுடைய இந்த மனசு அமைதியாயிடும். இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் வந்து இதில் பழத்துல ஊர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் போயிட்டு ஒரு பிளசண்டான ஃபீலிங் இருக்கும். நம்மளை யாராவது ஒரு உண்மையா லவ் பண்ணா, உண்மையா டேக் கேர் பண்ணா, நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் நீட் தான் பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி மணியை தேடும் போது கூட, சோஷியல் ஸ்டேட்டஸ் தேடும் போது கூட நம்மளுக்கு காசு வந்துட்டா நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, அந்த எல்லாரும் மதிச்சா நம்மளுக்கு இப்போ இருக்கிற வெறுமை ஃபீலிங் இருக்காது, நம்மளை வந்து எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ கிடைச்ச ஃபீலிங் இருக்கும்போது இப்போ ஒரு எம்டிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டியான எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம மணின்ற ஒரு எலியன்னு தேடுறோம், ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு எலியன்னு தேடுறோம். அப்புறம் ஆன்மீகத்துல கூட நம்ம போயிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டா இந்த எம்டி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம விடுபட்டுருவோம் அப்படின்ற மாதிரி, அந்த எம்டி எக்ஸ்பீரியன்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு அமைதி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த பேசிக்கலா நம்ம இந்த எம்டி எக்ஸ்பீரியன்ஸை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம தேடுறோம். ஸோ அது தேடி அந்த டிபார்ட்மெண்ட் நல்ல எலி கிடைச்ச அப்புறம் கூட நம்மளுக்கு இது தீர மாட்டேங்குது அப்படின்னு புரியும் போது நம்ம வந்து இந்த ஸ்னேக்கு மேலேயே கொஞ்சம் டவுட் போட ஆரம்பிப்போம். ஓஹோ, இது வந்து எலியை சாப்பிட்டு அமைதியெல்லாம் ஆக போகுது இல்லையா, நல்லா அது கேட்குற எலி மாதிரியே போட்டோம், தீனி போட்டோம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அமைதி இல்லைன்னு சொல்லிச்சு, அதுக்காக 20,000 ரூபாய் சம்பாதிச்சோம், அதுக்கப்புறம் 30,000 சம்பாதிச்சோம், 50,000 சம்பாதிச்சோம், 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், அப்பயும் இந்த ஸ்னேக் அடங்க மாட்டேங்குது, இந்த டிசைர் அடங்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அப்புறம் ஸ்னேக் மேல டவுட் படுவோம். ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்னேக் மேல டவுட் படுறோமோ அப்போதான் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் சீக் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்ல எலியை தேடிட்டே இருப்போம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல, அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணோம், ஓகே நம்ம பார்ட்னர் தான் சரி, நம்ம பசங்க மேல நம்ம அன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஜெக்டை தான் மாற்றுமே தவிர ஸ்னேக்கை டவுட்டே பட மாட்டோம். ஸோ இந்த மாஸ்டர் தான் சரியில்லை, அந்த மாஸ்டர் கிட்ட போவோம், அந்த ஆசிரமில் போவோம், ஹிமாலயாஸ்க்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க மாஸ்டரை மாற்றுவோம், ப்ரொசீஜரை மாற்றுவோம், மெத்தட்ஸை மாற்றுவோம், புக்ஸை மாற்றுவோம். அதெல்லாம் மாற்றினா அப்புறம் வேலைக்கு ஆகணும்னு தெரியும் போது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் எலியும் நம்ம கீழே போடுவோம். அப்புறம் தான் நம்ம இந்த ஸ்னேக் மேலே டவுட் போடுவோம். ஸோ எலி மூலமா இந்த பாம்பெல்லாம் அடக்க முடியாது, இந்த டிசைர்லாம் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் டவுட் போடுவோம். அப்புறம் இந்த ஸ்னேக்கை வெட்டினாதான் வேலைக்கு ஆகும்ன்ற அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் நம்ம. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மாத்தி ஃபீட் பண்ணி தான் இருப்போம் அந்த ஸ்னேக்கு. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க இப்ப சொல்றது அந்த ஸ்னேக்க சொல்றீங்க, எங்கட ஐயா சொல்றது அந்த புரிதல் படி உங்களை தூக்கி கீழே போடுங்கன்றதானே ஐயா விளங்கப்படுத்துறீங்க? அதுதானே ஐயா மீனிங்? நம்மளை தூக்கி அதான் அந்த அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறார், எல்லா தேடலுக்கும் அவரை தூக்கி கீழே போட சொல்லித்தானே அதை போனா அவர் இல்லாம விட்டா தானே அது எல்லாம் சரியா வரும்ன்றதான் பொருள். அப்படித்தானே? ஆமா, உங்களையே தூக்கி இன்ப நாட்டத்தோட இருக்குல்ல, இன்ப நாட்டத்தோட இருக்கிற நானுதான் நம்ம ஸ்னேக்னு சொல்றோம். அந்த டிசைரிங் ஸ்னேக், பெக்கிங் ஸ்னேக், வாண்டிங் ஸ்னேக்னு சொல்றாங்க. அதான் எங்களை தூக்கி நாங்க சுமக்காம விட்டாலே போதும். அதானே ஐயா, நாங்க எங்களை தூக்கி தானே சுமந்து எங்களை நாங்களும் சுமந்து கொண்டு தானே இறந்து நாங்க பொறுப்படுத்து. இப்ப நாங்க அதை விட்டுட்டோம். அதான் அந்த ஆமா, அதுதான் நம்ம ஸ்னேக்கை கொல்றதுன்னு சொல்றோம். ஸ்னேக்கை வந்து
கில் பண்றதுன்னு சொல்றோம், அந்த இன்வென்ட் விடுறதுன்னு சொல்றோம். அதான் விளங்கி. நன்றி ஐயா. நம்ம வந்து ஆசையே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அந்த டிசைர் நீங்க சொல்றது அந்த ஸ்னேக் தானே சொல்றீங்க நீங்க? ஆமாங்க. இப்போ வந்து நேச்சுரல் டிசைர்ஸ் வந்து நம்ம இதுல சேர்க்கிறோமாயா? பசியில இருந்து லஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து நேச்சுரல் டிசைர். அதை வந்து நம்ம அப்பப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டே தான் நம்ம வந்து கடந்து போக வேண்டியிருக்கு. எக்ஸ்டர்னல் டிசைர் அண்ட் இன்டர்னல் டிசைர் ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, இன்டர்னலாக நமக்கு வந்து ஓகே நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் இங்கே தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் குட் அப்படின்னு போயிடும். பட் எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு அந்த ஸ்னேக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஃபீட் பண்ணலன்னா அது தூங்க மாட்டேங்குது. அது அதாவது இது நெவர் எண்டிங் லைஃப் ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்னேக்குக்கு வந்து ஃபீட் பண்ணி அதை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா, அல்லது வேற ஏதாவது அந்த ஓவராலாக வந்து ஆசையே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இந்த ஆசையே படாத, எக்ஸ்டர்னல்லே நீ ஆசைப்படாத, ஆசையை குறைச்சிட்டே வந்துரு, உனக்கு வந்து நிம்மதி கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம இதில் எப்படி பார்க்கலாம்? நீங்க பிசிக்கல் நீட்ஸை சொல்றீங்க. அந்த ஸோ அந்த பிசிக்கல் நீட்ஸ் வந்து அந்த பிசிக்கல் வான்ஸா மாறும் போது, பிசிக்கல் வான்ஸ் கூட தப்பு கிடையாது. இப்போ நம்ம பசிக்குது, நீ சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது நீடுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் எனக்கு அடையார் ஆனந்த பவன்லேருந்து தான் தோசை வேணும், மசாலா தோசை தான் வேணும்னு சொல்லும்போது அது வாண்ட் ஆகுது. அது வாண்ட் கூட தப்பு இல்லை. நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம பிடிச்ச இடத்துல சாப்பிடலாம், நம்ம பிடிச்ச ஹோட்டலில் சாப்பிடலாம். பட் அது வந்து நம்மளுக்கு பொசஸ் பண்ணும் போது அடிக்ஷனாக மாறுது. இன்னைக்கு கோவிட் ஆயிடுச்சு, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, போலீஸ் இருக்கு, போனால் பார்த்தாங்கன்னா பிடிச்சிப்பாங்க, மற்றவங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்படி அவ்வளோ ரிஸ்க்னப்படியே நான் போய் பைக் எடுத்துக்கிட்டு நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வருவேன், மசாலா தோசை தான் சாப்பிடுவேன்னு போது அது அடிக்ஷன் மாதிரி ஆகுது. ஸோ ஃபிசிக்கல் நீடு பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கல் நீடு வந்து அடிக்ஷன் லெவலுக்கு போகும்போது நீட்லேருந்து வாண்ட்டுக்கு போகிறது கூட ஓகே. வாண்ட்லேருந்து அடிக்ஷன் போகும்போது அது சைக்காலஜிக்கல் நீட் ஆகுது, அது அடிக்ஷன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்னேக்கை தான் நம்ம டிசைர் இன்ப நாட்டம்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் நீடு இல்லாமல் சைக்காலஜிக்கல் நீடும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ஸோ நல்லா ஒரு அமைதியாக இருக்கணும், டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாதுன்னு ஒரு நீடு இருக்கும். அது கூட ஓகே. ஆனால் நான் 24 hours நான் சந்தோஷமா இருப்பேன், எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கணும், எனக்கு தாட்டே வரக்கூடாது அப்படின்னும் போது அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, ஒரு சைக்காலஜிக்கல் நீடு மாதிரி ஆகுது. ஸோ எப்பவுமே பிளிஸ்லேயே இருக்கணும், இந்த டெய்லி ஒரு முண்டேன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல, டெய்லி வந்துக்கிறோம், டெய்லி சாப்பிட்றோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வரக்கூடாது, எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஜிகான்னு இருக்கணும், ஒரு எக்ஸைட்டட் செட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் நீட் வரும்போது தான் அது அந்த டிசைரை தான் நம்ம கில் பண்ணணும், அந்த டிசைரை தான் நம்ம இன்ப நாட்டம்னு சொல்றோம். ஸோ அதை தான் நம்ம வேரோட அறுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நீடு தான் நம்ம சொல்றோம். ஓகே. அந்த ஸ்னேக்ங்கிறது நீங்க அந்த ஒரு தான், அதாவது அடைஞ்சே தீரணுங்கிற அந்த ஒரு லெவல். அதாவது நம்ம வந்து சாதாரணமா நமக்கு ஒரு தின்பண்டம் மேல ஆசைப்படுறோம், அதை சாப்பிட்றோம், அது ஓகே. இப்போ வந்து இது எனக்கு அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அது ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆசை வருது, அது வந்து நமக்கு வந்து பொசஸ் பண்ணணும், இது இல்லைன்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அந்த அதை தான் நீங்க வந்து ஸ்னேக்னு மீன் பண்றீங்க. நேச்சுரல் டிசைருக்கு வந்து அது ஸ்னேக் கிடையாது, அது வந்து நார்மல் இதுதான், அது வந்து நம்ம ஃபுல் பண்ணி தான். ஓகே, புரியுது, நன்றி. இது மகாபாரத் அந்த கிருஷ்ணருடைய இந்த அந்த 5 தலை பாம்பு மாதிரி ஒன்று வரும், அது மேலே கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிக்சர்ல அவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது 5 ஸ்னேக்ஸையும் கிருஷ்ணர் கொல்ற மாதிரி இருக்காது, அந்த 5 ஸ்னேக்ஸ் மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். மேலே கிருஷ்ணர் இருப்பாரு, 5 ஸ்னேக் சப்போஸ் பசி வரும்போது பசி அடக்கணும், அப்புறம் தூக்கம் வரும்போது தூக்கத்தை அடக்கணும். ஸோ அந்த மாதிரி 5 நீடுமே நீ வந்து மேனேஜ் பண்றது தான் என்லைட்மெண்ட். அவர் ஏன் என்லைட் சொல்றோம்னா அந்த 5 நீடுமே கம்ப்ளீட்டா சாவாடிக்கல, அதுக்காக கம்ப்ளீட்டா அதுக்கு இறையும் ஆயிடல, அது வாயில போய் மாட்டிக்கல, அது அழகா மேனேஜ் பண்றாரு. அந்த 5 ஸ்னேக் 5 நீடுமே அழகா பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்றதுனால தான் அவர் என்லைட்டட் பர்சன், அதை ஒரு சிம்பாலிக்கா நம்ம போடுறோம். ஸோ அந்த 5 தலை பாம்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த மேஸ்குலோ ஹைரார்கிக்கல் நீட்ஸ் இருக்குல்ல, 5 நீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட நீட்ஸை வந்து அழகா மேனேஜ் பண்றவங்க நம்ம என்லைட்னு சொல்றோம்.
நீட்ஸே இல்லாம போறதும் கிடையாது, நீட்ஸ்க்கு இரையாகிறதும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லா விளையாடுறோம். அதுதான் கேம், அதுதான் எட்டர்னல். அது வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ அதனால தான் அது எட்டர்னல் பிளேன்னு சொல்றோம். நன்றி. நன்றி. அருமை ஐயா, ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது. இன்னொரு ஜென் ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸோ அதில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அம்புலாம் விடுவாங்க, அது அந்த புல்சை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ராஜா வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி அந்த எல்லா மரத்துலையும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரைஞ்சி கரெக்டாக ஆரோ விட்டுருக்கோம் சென்டர்லேயே. அப்புறம் நம்ம ஆச்சரியமா இருக்கும், இப்போ அது இவ்வளோ பெரிய வில்வித்தை எப்படி இந்த ஊர்ல இருக்கா நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு ராஜா போய் விசாரிப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, அவர் வந்து இந்த ஆசிரமில் தான் இருக்காரு, அவர் வந்து ஒரு சாமியார் தான், சென் மாஸ்டர் தான், நீங்க போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு. அவர் ரொம்ப ஆச்சரியமா நம்ம தூரம் போய் அவரை போய் பார்த்துட்டு கேட்பாரு, எப்படி இந்த கலையை கற்றுக்கிட்டீங்க, இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி உங்களால் விட முடியுது அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஆச்சரியமா. உடனே அந்த மாஸ்டர் சொல்றாரு, அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை, முதல்ல அம்பு விட்டுருவேன், அதுக்கப்புறம் சுற்றி பெயிண்ட் போட்டுருவேன் ரவுண்ட் ரவுண்டா. ஸோ அவ்வளோதான் என்லைட்மெண்ட். நம்ம இருக்கிற ஸ்டேட்டே இதுதான் பர்ஃபெக்ட்னு அப்படி ஏற்றினோடனே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீக்குன்னு சொல்றோம்ல. ஸோ அதுக்கு அர்த்தம் இதுதான், எங்க இருக்கிறோமோ அதுதான் அப்படின்னு முடிச்சிட்டேன்னா முடிஞ்சது கதை. இதுதான் ஐயா வந்து என்ன உணர்வுகள் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டு ஓகேன்றோம்ல. ஸோ இப்போ இந்த ரூம்ல என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அது ஓகே அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் ஹையஸ்ட் டார்கெட், அதுவே அச்சீவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், கேம் முடிஞ்சுது. ஸோ கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடி நம்ம ஜெயிக்க முடியாது, கேமை குவிட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இல்லைன்னா சக்ஸஸ் பண்ணி கேமுக்குள்ள மாட்டிப்போம் நம்ம. அதான் ஐயா வடிவா சொல்றதானே, இந்த கணத்துல உங்களை நீங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். எனக்கு நாங்க ஏற்றுக்கொள்ளக்குள்ள உண்மையா அந்த மனசு அது ஆட்டோமேட்டிக்கா சுதந்திரம் அடையுது, நாங்களும் சுதந்திரம் அடையணும். அப்படித்தானே, ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கணத்துல நடக்குது. பிறகு அடுத்த கணம் அதே மாதிரி ஒவ்வொரு கணமும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்படித்தானே எங்களுக்கு. ஆமா ஆமா. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்படி நம்ம அதை ஏத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், அதை எங்கேயோ ஃபியூச்சர்ல வச்சுக்கிட்டு இந்த குவாலிட்டி இருந்தாதான், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அப்படின்ற மாதிரி அதை ஏதோ ஒரு இலக்கா ஆக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி ஏரை விட்டுட்டே இருப்போம். அந்த ஏரை கண்டிப்பா அதை சென்டர்ல போய் படையப்படாது. கொஞ்ச நேரம் தேர்ட் ரிங்ல போடும், அப்புறம் 2வது ரிங்ல போடும், இங்க போடும், அங்க போடும், கொஞ்சம் கிட்டப்பட்டா சந்தோஷப்பட்டுப்போம், கொஞ்சம் தூரப்பட்டா வருத்தப்பட்டுப்போம், இந்த கேம்ல மாட்டிப்போம். ஸோ வி வில் ஆல்வேஸ் மிஸ் தி ட்ரெயின் அந்த கேம் விளையாடினா. ஸோ அதனால பெஸ்ட் வே இஸ் ஃபர்ஸ்ட் அம்பை விட்டுட்டு சுத்தி ரவுண்டு போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன இதுதான் பியூட்டிஃபுல்லான ஸ்டேட், ஹையஸ்ட் ஸ்டேட்னு கேமை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு பியூட்டிஃபுல் ஸ்டேட் வேணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா நீங்க கேமுக்குள்ள மாட்டீங்க. ஐயா வணக்கங்க. வணக்கங்கய்யா, சொல்லுங்க. வீடியோ முடிஞ்சு ஆன் பண்ணுங்க ஐயா. இப்ப ஐயா இந்த உணர்வு எதை செஞ்சாலும் உணர்வோட செய்யணும்னு சொல்றாங்களே ஐயா. இப்போ எனக்கு வந்து ஒரு கோப உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் செயல் செய்யறப்போ அந்த உணர்வோட தான் செய்யணும் ஐயா. அது இருக்கு, அந்த புரியல. அதுல எதை செஞ்சாலும் உணர்வோட செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா. அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க உணர்வோடனா? இப்போ எனக்கு வந்து ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா, ஒரு கோப உணர்வு வருதுன்னு வைங்க.
இப்ப அந்த கோபம் வந்ததுக்கு பின்னாடி எனக்கு உணர்வா வந்து கோபம் வருதுன்னு வைங்களேன். இப்ப நான் ஒரு செயல் செய்யறப்போ அந்த கோபத்தோட அந்த செயல் செய்யணும்னு அர்த்தங்களாங்க? இல்ல அதாவது எனக்கு அந்த குழப்பமா இருக்குது. உணர்வோட செய்யறதுங்கிறது என்னங்க அது? நீங்க உணர்வுனா எமோஷன்ஸை மீன் பண்றீங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா, எமோஷன். எமோஷன்ஸோட சிலது பண்ணலாம், ஆனா சிலது பண்ண முடியல. இப்போ உங்க மேனேஜருக்கு வந்து கோபம் வருது, நேற்று கொடுக்க வேண்டிய ஃபைல் நீங்க ஈவினிங் கொடுக்கல, அட்லீஸ்ட் நாளைக்காவது கொடுங்கன்னு சொல்லணும். அதை கோவத்தோட சொன்னா நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா, கடுப்பாயிடுவீங்களா? ஸோ கோவத்தை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். பாலு, இந்த மாதிரி நாளைக்கு அந்த கிளைண்ட் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு, நீ 7 மணிக்கு அனுப்பிச்சாதான் நான் அதை வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு அவருக்கு நைட் அனுப்பிச்சாதான் அவர் பார்த்துட்டு நாளைக்கு காலைல மீட்டிங்ல பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானமா அதோட இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீங்க அது கரெக்டா எல்லாம் போகும். அவருடைய எமோஷன் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவர் பெரிய ஆளா, இப்போ நான் அவர் மேனேஜர், நான் கம்பெனில 10 வருஷமா இருக்கிறேன், அவருடைய நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், அவருடைய எனக்கு இந்த கம்பெனி நல்லா தெரியும், இப்படி நம்ம சண்டை போட்டுருப்போம், வேலையை முடிக்க மாட்டோம். ஸோ அப்போ அவர் எப்படி எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எது சொன்னா உங்ககிட்ட வேலை வாங்குமோ அதை சொல்றாருனால தான் அவர் மேனேஜரா இருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம எமோஷன்ஸை உள்ள வச்சுக்கிட்டு அங்க சிச்சுவேஷன் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம வெளியே டெலிவரி பண்ணணும். சம்டைம்ஸ் அது உள்ளே எமோஷன் தேவைப்படும், வெளியே எமோஷன் தேவைப்படும், அப்போ நீங்க பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தேவைப்படாது, ஆப்போசிட் எமோஷன் தான் தேவைப்படும். சம்டைம்ஸ் சிரிச்சிட்டு வர நீங்க பேச வேண்டியதா இருக்கும், ஒரு கொஞ்சம் நக்கலா சொல்லணும், இல்ல கொஞ்சம் கிரிட்டிக் பண்ணணும் போது நீங்க அதை சிரிச்சுக்கிட்டே கூட, அந்த கோபத்தை சிரிச்சுக்கிட்டே கூட நீங்க சொல்லலாம். இந்த எமோஷனல் வர்ற உணர்வு வேற, இந்த தன்னுணர்வு சொல்றாங்க இல்லையா, அது வேற ஏங்க? தன்னுணர்வுனா நீங்க அவேர்னஸ் சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த உணர்வு எமோஷனல் உணர்வு வேற, தன்னுணர்வுங்கிறது வேற. ஆமா, அது வந்து நீங்க அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க, இல்ல அந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லைங்க. நீங்க எமோஷன் பத்தி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பாதி பாடம் தீர்ந்துடும். இல்ல இப்ப உணர்வோட இருக்கு, இந்த ரூம்ல இருந்து இருக்கும்னா உணர்வோட இருக்குங்கிறது எமோஷனல் உணர்வுங்களா, இந்த மாதிரி தன்னுணர்வுன்னு சொல்ற உணர்வுங்களா? அது தன்னுணர்வு தான், கான்சியஸ்னஸ் தான். நீங்க நீங்க இருக்கிறீங்கன்னு இருக்குது, அவ்வளவுதான். இந்த ரூம்ல இருக்கிறதுங்கிறது, இந்த ரூம்ல இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எண்ணத்துல வர உணர்வு கிடையாதுங்க. எண்ணமும் கிடையாது, எமோஷன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அந்த இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா நான் இருக்கிறேன்ற ஒரு ஃபீல் இல்லை. ஆமாங்க. ஸோ ஒரு வெளி பொருளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு லைட் தேவைப்படும், இல்ல ஒரு கேண்டில் தேவைப்படும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரூம்ல இருக்கிற முன்னாடி சேர் தெரியாது, சோஃபா தெரியாது. ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும்ல, அந்த இருட்டிலையும் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் தன்னுணர்வுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. அப்ப இந்த உணர்வோட தான் இருக்கணும், ஏதாவது செயல் செய்யறப்போ நாம இந்த உணர்வோட தான் இருக்கணுங்க. இந்த உணர்வோட இருந்து பண்ண முடிஞ்சா நல்லதுதான். அவங்க சொல்றதுங்கிறது இந்த உணர்வு தான் சொல்றாங்க, அந்த எமோஷனல் உணர்வு சொல்றீங்க, உணர்வோட செயல் செய்யணும். ஆமா, இந்த உணர்வு, இந்த உணர்வோட சொல்றாங்க. ஆக்ஷனுக்கு இந்த ஆக்ட் பண்ணலாமா அந்த ஆக்ட் பண்ணலாமான்னு சாய்ஸ் நீங்க சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எமோஷன் கொடுக்குற ஆக்ஷன் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. அது வந்து பயாலஜி தான் கொடுக்கும், அது காட்டுல இருக்கிற எமோஷனுக்கான ஆக்ஷனை கொடுக்கும். ஸோ காட்டுல உங்க ஒருத்தர் பிடிக்கலாம் போய் கடிச்சிதுன்னு சொல்லும், இங்க போய் நீங்க மேனேஜர் உங்களை கடிச்சாருன்னா நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோம், நாளைக்கு நம்ம பசங்க நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால காட்டுல இருக்கிற எமோஷனுக்கான ஆக்ஷனை பண்ணக்கூடாது. இந்த எமோஷன் நீங்க டிட்டாச் ஆயிட்டீங்கனாலே இந்த தன்னுணர்வுக்கு வந்துடுறீங்க. அப்போ வந்து நீங்க வெளி உலகத்துக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஆக்ஷனை பண்ணுங்க. ஓகே ஓகே. எனக்கு இதான் குழப்பம், அந்த உணர்வு இந்த உணர்வு மிக்ஸ் பண்ணிதான் எனக்கு ஒரு குழப்பம். இது எமோஷன் சொல்லுவோம், வந்து அவேர்னஸ் இல்ல கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி. அது அவர் கேட்ட கேள்வியில இருந்து சொல்லுங்க. ஹலோ ஹலோ அருண் பேசுறேன். சொல்லுங்க. ஓகே, நீங்க அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க இல்லையா, இப்போ மேனேஜர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, அதே அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ நீங்க ரிவார்ட் கொடுக்குறீங்க, அவரை நல்ல ப்ரமோஷன் கூட பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பிளைனும் பண்றீங்க, இதுதான் பிரச்சனை, நீ இதை பண்ணல அப்படின்னு ஒரு கிரிட்டிகாலிட்டியை சொல்றோம், பண்ணல, திரும்பவும் பண்ணல, திரும்பவும் நம்ம வந்து ரிமைண்ட் பண்றோம், ஏன்னா நமக்கு அந்த வேலை நடக்கணும், ஆனாலும் இது நடக்கல, இது தொடர்ச்சியா இதே மாதிரியே நடக்குது. அவரை வந்து ரிவார்ட் மெக்கானிசமும் பண்ணியாச்சு, எஃபிஷியண்டான ஒர்க்கர் தான். ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன்,
அவர் ஒரு வேலையில வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தா போதும், நான் கிங்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மேல போகும்போது நீங்க மற்ற வேலைகளையும் செய்யணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், பிளஸ் நீங்க அடுத்து வளர்றதுக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும். அதை நம்பிதான் கம்பெனி கொடுக்குது. இப்போ அந்த பொசிஷன்ல போன பிறகு அந்த வேலைகள்ல பண்றது இல்லை. அது முதல்ல இருந்தே க்ரூம் பண்ணி கொண்டு வந்து இருப்போம். ஆனா அவர் வந்து இப்படிதான் இருப்பாரு. ஒரு தடவை சொல்லுவோம், அப்புறம் திரும்ப அந்த டைம் வரும்போதும் சொல்லுவோம், இது வந்து இது பண்ணலன்னா கரெக்டா இருக்காது, மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் பண்ண மாட்டாரு. அதையும் மீறி சொல்லுவோம், திரும்பவும் பண்ண மாட்டாரு. இது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். சில டைம்ல என்ன ஆகும்னா, ஒரு 2-3 வாட்டி வரும்போது சேர்ந்தா போல கொஞ்சம் கடிந்துதான் சொல்ல வேண்டியிருக்கும், இது நீ பண்ணல, இதனால இப்படி ஆச்சுன்னு. ஸோ அப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும்? ஐ மீன் எப்படி வந்து நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம்? இது எப்படி வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்டிக் வச்சே மூவ் பண்ணிட்டு இருக்கிறத விட பெர்மனண்டா எப்படி வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ரியலைஸ் பண்ணி அவர் வந்து இதை பண்ற மாதிரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவரே உணர்ந்து கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இனி நம்ம வந்து மேல போயிட்டோம், இனிமேல் வந்து நாமளே கரெக்டா இதை ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு இருந்தா? இங்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, உங்க வீடியோ ஆன் பண்றீங்களா, ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன் வச்சுக்கீங்க? இல்ல ஓகே சரி, ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த டாபிக் சம்பந்தம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் அதை பத்தி அப்புறமாவும் பேசலாம். உங்களை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வெளி உலகத்தை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இந்த 5 தான தர்மம் அப்படின்னு 5 சொல்லுவாங்கல்ல. ஸோ பேசிட்டு உருட்டி சாம பேத தான தண்டம், அது 5 சொல்லுவாங்கல்ல, 5 மெத்தட்ஸ். சாம பேத தான தண்டம் 4 சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். புறத்துல வந்து 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த 4 மெத்தட் தான் இருக்குதே ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த 4 மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 4ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், திட்டுறதுன்னு இருக்கும். அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம என்ன கத்துக்கணும்னா, அகத்துல நம்ம வந்து ஒரு எமோஷன் வந்து விடுபட்டோம்னா, இப்போ 4த்தையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அதை வச்சு பெட்டர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபெயில் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம், அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒன்று தான் இருந்துச்சு ஆப்ஷன். அந்த எமோஷன் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணாங்க 4ல. சப்போஸ் பயந்து ஓடணும்னு போனா அது பயந்து ஓடிடும், இல்ல போய் கடிச்சிடலாம்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், அது பேசி நெகோசியேட் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ சாய்ஸ் கிடைக்குது. இந்த 4 மெத்தடையும் யூஸ் பண்றதுக்கு, 4 டூலையும் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அந்த 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட்னு நீங்க பார்த்து யூஸ் பண்ணிடலாம். இல்ல அதுல என்ன கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, நீங்க சொன்ன அந்த 4 மெத்தட்ல சாமம் பேதம் தான தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதது காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் அது அஃபெக்ட் ஆகுது. இப்போ அவர் செய்யாததுனால ஓவரால் அஃபெக்ட் ஆகலாம், எனக்கே அது அஃபெக்ட் ஆகலாம். பட் இந்த 10 கட்டளையில வந்து ஒரு சில கட்டளைகள் நமக்கு வந்து மற்றவங்க தீமையா இருந்தாலும் நாம நல்லவங்களா நினைப்போம், எல்லாரையும் நண்பர்களா நினைப்போம், அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து ஒரு சைட்ல நான் அதை வந்து ரொம்ப மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நியமம் புரிஞ்சுக்கிட்டு அப்போல இருந்தே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த 10 கட்டளைக்கு முன்னாடில இருந்து. ஸோ அதனாலேயே நான் வந்து சரி பரவாயில்ல, ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இந்த 10 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணா போதும்னு இருக்கிறதுனால அதையும் என்னால அந்த தண்டத்தையும் யூஸ் பண்ண முடியல. பட் அதனால அது ஓகேவா, அது ஓகே தானா, அது மாதிரி செயல்படுறது ஓகேவா, எனக்கு ஓகேனா ஓகேன்னு எனக்கு தோணுது. பட் ஜஸ்ட் ஒரு வேலிடேஷனுக்காக கேட்குறேன், அது ஓகே தானா, இல்ல அப்படி இல்ல எக்ஸ்டர்னலா வந்து யூஸ் பண்ண வேண்டியதை பண்ணாதான் கரெக்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா தர்மம்னா? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நம்ம எழுதி போறதுங்கிறது. ஸோ அவரோட எழுதி போறது, பேசி போறது அந்த நெகோசியேஷன்றது. அது நீங்க 10 கட்டில இருந்து அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பிசிக்கல் சுச்சுவேஷனுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, எமோஷன்ல மாட்டிப்போம். ஸோ நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எமோஷன் கொடுக்குற சாய்ஸ் மட்டும் கிடையாது, எமோஷன் வந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த நிறைய ஆப்ஷன்ஸ்ல உங்க சிச்சுவேஷனுக்கு, உங்க மேனேஜர் கிட்ட நீங்க இனிஷியலா ஒரு லெவலுக்கு எழுதுனா வேற மாதிரி பேசுவீங்க, 4 லெவலுக்கு கீழே எழுதினா வேற மாதிரி பேசுவீங்க, இல்லை நீங்க சப்பார்டினேட்டா தான் வேற மாதிரி பேசுவீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் யூ ஹேவ் அ ஆப்ஷன் when you get out of the emotional compulsion. அந்த கம்பல்ஷன் இருந்து வெளியே வந்துட்டா நீங்க சாய்ஸ் இருக்கு, அதுல அந்த டூல் யூஸ் பண்ணுவீங்க.
பட் 4 டூல் யூஸ் பண்ணதாலே நீங்க சக்சீட் ஆகுன்னு சொல்ல முடியாது. யூ வில் ஹேவ் எ பெட்டர் பேட்டரி. அவ்வளோ. ஓகே சார், நன்றி. அப்புறம் அந்த உணர்வு பூர்வமான கொஸ்டின்லயும் எனக்கு ஒரு டவுட் வந்தது, ஆன்சர் பண்ணீங்க. இப்போ கோவம் வந்தா கோவமாவே செயல்படணும் கேட்போம். இப்போ சில உணர்வுகளுக்குன்னா இப்போ வந்து ஒரு லவ் இல்ல ஒரு லஸ்ட் அந்த மாதிரி உணர்வு வரும்போது உணர்வு பூர்வமாவே தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ கோவமா இருக்கும்போது கோவபூர்வமாவே செயல்பட முடியாது, கோவம் வந்து போயிடுது, அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துதான் பண்ண முடியும், அது எப்படி வேணாலும் காட்டலாம். பட் ஆனா சில உணர்ச்சி, இந்த 5 எமோஷன்ஸ்ல எதெல்லாம் உணர்வு பூர்வமா செயல்படுறது பெட்டர், எதெல்லாம் வந்து அது கொடுக்குற ஆக்ஷனை மட்டும் கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணி கரெக்டா பண்ணலாம். கோபத்தை உதாரணத்துக்கு வந்து கோபமாவே நம்ம சொல்றது சரியில்லைன்னு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிள்ல. இப்ப லஸ்ட் அப்படின்னு வரும்போது ஐ திங்க் உணர்வு பூர்வமா செயல்பட்டாதான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி மீதி எமோஷன்ஸ்க்கும் சொல்ல முடியுமா? எல்லா எமோஷன்ஸ்க்குமே அதுதான் எனர்ஜி சோர்ஸ். அதுதான் சோர்ஸை நீங்க அப்படியே நீங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல காமிக்க முடியாது. ஸோ அது லவ்வா இருந்தா கூட அப்படியே நீங்க போய் கட்டி பிடிச்சினா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் நீ கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஹக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டேம்டு ஒரு சிவிலைஸ்டு ஆக்டா மாறினதான் நல்லா இருக்கும். ஸோ எல்லா எமோஷன்ஸுமே தேவைதான். பட் நீங்க எவ்வளோ டேம் பண்றீங்க, எவ்வளோ டேம் பண்ணல, ராவாவே வச்சுக்கிறீங்க அப்படின்றது சுச்சுவேஷனை பொறுத்தது. நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். திடீர்னு பாக்குறீங்க, ஆயின்னு சொல்லி அவனை கடிக்கலாம், அவனை பலார்னு அடிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், முதுகுல குத்தலாம். ஸோ அது அப்போ ஆல்மோஸ்ட் நீங்க 90% நீங்க ராவா இருக்கீங்க. பட் நீங்க இதே வந்து உங்க கொலிக சந்தோஷம் வரும்போது அதே மாதிரி தான் வரும். ஆனால் அப்படி பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் ஜென்டலா கொஞ்சம் எப்படி இருக்கீங்க, ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டா ஒரு ஹக் பண்ணிட்டு வாங்க காஃபி சொல்வீங்க. ஸோ அதே ரானஸ் நீங்க சில இடத்துல 10%. நன்றி. நன்றிங்க ஐயா. ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்க, த சயின்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்னு ஒரு வீடியோ. அதுல வந்து அவங்க வந்து நம்ம கான்செப்ட் தான் சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினப்போ நீங்க வந்து அந்த டிசையரோட ஒரு 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 மெயின், அதாவது அந்த ரியல் ஸ்னேக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போதான் நம்ம வந்து நம்மளுடைய இன்டெலெக்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி டிசைர் வரப்பதான் நம்ம இன்டெலெக்ட் வச்சு எது, அதாவது வாண்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ், அதாவது ஸ்ரேயஸ் அண்ட் பிரேயஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம வந்து எது நமக்கு சந்தோஷம் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும், இது நமக்கு சந்தோஷம் கொடுக்க தெரியும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இதுதான் சரி, நம்ம ஐயாவும் அதை தான் சொல்றாரு. எது சரியோ அதை பண்றது தான் இந்த டிசிஷன் மேக்கிங்ல ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கியா. அதாவது திரும்ப திரும்பவும் நம்ம புரிதல் தான் வரும். அதாவது நம்ம அதை சரியான முறையில் அதை புரிஞ்சு அந்த சுச்சுவேஷனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்ம வந்து நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த வழியில போயிடும். அது நம்மளா மாறினாதான், திருடனா பார்த்து திருடுறேன்னா அது முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்முடைய இன்டெலெக்ட்டுங்கிறத யூஸ் பண்ணி சரியான டிசிஷன், ரைட் திங் ஃபார் தட் சிச்சுவேஷன் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேங்க, நன்றி. ஐயா, இப்போ அகத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னோடனே ஃபுல் சைலண்ட் ஆயிடுது. புறத்துல நம்ம 10 கட்டளைகளை பயன்படுத்தி செயல்களை நம்ம புது செயல்கள் ஏதாவது கத்துட்டு புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அந்த நேரத்துல உங்களுடைய உங்க வீடியோ ஒண்ணு என் கண்ணுல பட்டுது. அகத்துல வந்து புத்தராவும் புறத்துல வந்து நம்ம ரூம்ல வந்து இருக்கிறது தான் ஸ்டேட் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த கிராஸ் லேண்ட் புல்வெளியில இருக்கிறோம். அப்புறம் அந்த மலை மேல மவுண்டன் மேல போகணும் அப்படின்றது, மலை மேல ஏறணும் அப்படின்னு தான் ஸ்டேட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் 3 நம்ம ஏதோ ஒன்று இமேஜின் பண்றோம். ஹிமாலயாஸ்க்கு போனா, இல்ல பிரம்மனை தொட்டுட்டா, இல்ல கடவுளை பார்த்துட்டா, இல்ல நான் என்லைட் ஆயிட்டா அப்படின்னு ஏதோ ஒரு இமேஜினேட்டிவா வச்சுக்கிறது தான் ஸ்டேட் 3 நம்ம போன ஜூம்ல பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டேட் 3 இல்லை, பிரம்மனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான நம்ம அப்பாரட்டஸ் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம திருப்பி ஸ்டேட் 1லயே விழுறோம். ரூமுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். இங்க இன்டெலெக்ட் மட்டும்தான் வந்து ஆஃப் ஆகுது.
ஸோ ஸ்டேட் 3 இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன தேடுறோமோ அது ஸ்டேட் 3ல கிடைக்காது, இமாலயஸ்ல கிடைக்காது, குருமார்கிட்ட கிடைக்காது, ஆசிரம்ல கிடைக்காது, ஆத்மன்ல கிடைக்காது. ஏன்னா ஸ்டேட் 3ல கிடைக்காதுன்னு புரியும் போது தான் நம்ம ஸ்டேட் 1ல நம்ம வந்து கண்ணை திறக்கிறோம். அதுதான் நம்ம என்லைட்மென்ட்னு சொல்றோம். அங்கதான் நம்ம என்ன தேடணுமோ இந்த ரூம்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்க தேடுறது இங்கதான் இருக்குது. இங்க கிடைக்கலன்னா அது வேற இடத்துல கிடைக்கும்னு தேடினீங்கன்னா அங்கேயும் கிடைக்காது. திருப்பி இந்த ரூம்ல வந்து நீங்க தேடலை விடும் போதுதான் இந்த ரூம்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ஜிஸ்ட் இன்னைக்கு ஜூமுக்கான மீட்டிங்ல. இதுல ஏதாவது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஐயா இந்த ப்ரோக்ராம் பத்தி தெளிவா இருக்கு. வேற ஒண்ணு கேட்கலாம் ஐயா? கேளுங்க. உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஐயா. அகத்துல வந்து புத்தராவும் புறத்துல வந்து எலன் மாஸ்காவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கண்ணுல பட்டது. சரிங்க. ஆனா முழுமையா அதை கவனிக்க முடியல ஐயா நானு. சரிங்க. அந்த வீடியோ எனக்கு கிடைக்குமா ஐயா நான் திரும்ப பாக்குறதுக்கு? அது வந்திருக்குமே, பகவத் பாதையில இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டிருப்போம். நீங்க பகவத் பாதையில சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சேனலுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணி இனிமேல் பகவத் பாதை மீட்டிங்ஸ்னு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு ஐயா. ஸோ அதுல வந்து ஜூம் ரெக்கார்டிங்ஸ், பகவத் பாதை மீட்டிங்ஸ் அதுலதான் போடுவோம். ஸோ அதுல போனீங்கன்னாலும் பார்த்துடலாம். இப்ப இனிமேல் வர்றது. ஸோ வந்து ஒரு மாசம் முன்னாடி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க பகவத் பாதை தமிழ் அதுல போய் பாருங்க. வனஜா மேடம் கேட்டா கிடைக்குமாயா? கேட்டு பாருங்க. அவங்க சர்ச் பண்ணி நீங்களோட சர்ச் பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சேனலுக்கு போயிட்டு வீடியோஸ் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு 1 வீக் முன்னாடி 1 மந்த் முன்னாடி இருக்க கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல சந்திரசேகர் கிடைக்காத ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கு. சந்திரசேகர் அதுலயும் பாருங்க. சந்திரசேகர் ஜூம் மீட்டிங். சந்திரசேகர் பிளேலிஸ்ட் பகவத் பாதை போயிட்டு பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா சரவணன் ஐயா பேசுனது, ஜீவமன் ஐயா பேசுனது, ஐயா பேசுனது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பேரு கீழே வரும். ஒரு 20-30 வீடியோஸ் அதுல கூட போய் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல வனஜா மேம் கேளுங்க. அவங்க கூட பிளேலிஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்ககிட்ட இருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. சந்திரசேகர் பிளேலிஸ்ட் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு கேளுங்க. அவங்க கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க. ஒரு வேற டாபிக் பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? வேற யாருக்கும் இந்த டாபிக் பத்தி கேள்வி இல்லைன்னா சொல்லுங்க. ஒரு டவுட் இருக்குங்கய்யா. ஓகே கண்ணன் நீங்க கேளுங்க. ஐயா பகவத் ஐயாவோட மீட்டிங்ல அவரு ஒருத்தர் கேட்டிருந்தாரு வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு. அதுக்கு பகவத் ஐயா வந்து வாழ்க்கைக்கு எந்த நோக்கமுமே இருக்கக்கூடாது, செயலுக்கு தான் நோக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ வந்து நம்ம இருக்கிற இடமே நமக்கு திருப்தியா தான் இருக்கு அப்படின்றது புரியுது. இருந்தாலும் நம்ம செயல்படணும். அப்ப நம்மளை செயல்படுறதுக்கு எந்த விஷயமே நம்மளை டிரைவ் பண்ணுது? நம்மளுக்கு அந்த 5 நீட்ஸ் இருக்குல்ல, மேஸ்குலோ ஹைரார்கிக்கல் நீட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு அனிமலுக்கான நீட் இருக்கு. நம்மளும் அனிமல் தான். ஸோ நம்மளுக்கும் பசிக்கும், நம்மளுக்கும் செக்யூரிட்டி தேவைப்படும், நம்மளுக்கும் குழந்தை தேவைப்படும், நம்மளுக்கும் சொசைட்டி தேவைப்படும். ஸோ அந்த நீட்ஸ்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அந்த புறத்தில் நீங்கள் எப்படி வாழணும், நம்ம எப்படி பண்ணுறோம்னா வழக்கமாக நம்ம ரோல் பிளே பண்ணுறோம். நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், நான் ஐபிஎஸ் ஆவேன், ஐஏஎஸ் ஆவேன்ற மாதிரி
எல்லாரும் வந்து மானம் தேடி ஓடல. ஸோ நம்ம ரோல் ப்ளே பண்றோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம ஹைரார்க்கியில் ஒரு இடத்த நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிடும். நீங்க ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகிட்டு இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியர் அவருடைய மூலையை உங்களுக்கு தருவார். மிலிட்ரி மேன் அவருடைய எஃபர்ட்ஸை உங்களுக்கு செக்யூரிட்டியில் பார்டரில் நின்றுருப்பார், அவரு உங்களுக்கு தருவார். ஸோ அந்த மாதிரி ஷேரிங்கில் வரும். ஸோ உங்களோட நீட்ஸ் தான் உங்கள் லைஃப் பர்பஸ், அதுதான் ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு எமோஷனல் கம்பல்ஷன்ல இல்லாமல் நம்மளோட நீட்ஸை வந்து அவேரா ஒரு பெட்டர் சாய்ஸஸோட சூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்லி சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கலாமா இல்லையா? என்லைட்மெண்ட் கூட கிடையாது. புறத்தை எப்படி ஹேண்டில் பண்றதை நம்ம சொல்றோம். அகத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம என்லைட்மெண்ட் வேர்டு யூஸ் பண்றோம். புறத்தை வந்து நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க சக்சஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம், அந்த மெச்சூரிட்டி அந்த மாதிரி வேற ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட நீட்ஸ் எப்படி நம்ம அன்னைக்கு முன்னாடி சொன்னல, அந்த ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு பிரெயின் இருக்கிற மாதிரி, ரெப்டிலியன் பிரெயின், லிம்பிக் பிரெயின், திங்கிங் பிரெயின் இருக்கு, 3 பிரெயின் இருக்கு. ஸோ அந்த 5 நீடு தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ரெப்டிலியன் பிரெயினாக தான் ஒரு ஃப்ராக் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு மேமல் பிரெயினாக இருந்தால் அந்த எமோஷன்ஸ் மூலமாக காட்டில் ஒரு மானை பார்த்தா ஓடுவோம். இப்போ நம்ம வந்து திங்கிங் பிரெயினில் வந்து மான் எங்கே ஓட போகுது, அங்கே தானே ஓட போகுது, அங்கே நான் பள்ளம் போட்டு வைக்கிறேன், இல்லை நெட்டு போட்டு வைக்கிறேன். நெட்டு போடுறதுக்கு பள்ளம் நோண்டத்துக்கு இரும்பு வேணும், இரும்பை ஒருத்தன் போய் நோண்டுவான், இரும்பு உருக்கிறதுக்கு எப்படி உருக்குறதுன்னு ஒரு இன்ஜினியரிங் ஒருத்தன் படிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை பிரித்து அழகாக பிடிச்சிக்கிறோம் அந்த மானை. ஸோ அதே மானை தான் நம்மளும் பிடிக்கிறோம். பட் நம்ம திங்கிங் மூலமாக நம்ம பண்ணிக்கிறோம், அவ்வளோ. ஸோ அப்போ நம்மளுக்கு எனக்கு வந்து அயனை பற்றிலாம் பிடிக்கல, எனக்கு வந்து நெட்டு பின்றது தான் பிடிச்சிருக்குன்னா சரி, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கல, நான் வந்து வேற ஏதோ ஒன்று படிக்கிறேன், எனக்கு மிலிட்ரி பிடிக்கல, சரி அப்போ நான் டாக்டர் ஆகிறேன், இந்த மாதிரி அயன் பண்றவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த அதே நீடை 5 நம்ம பிரிகிறோம். டாக்டரா, இன்ஜினியரா, மிலிட்ரியா பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அதே வேலை அது 5 பேரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். இதுல ஐயா வந்து வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இந்த கான்டெக்ஸ்டோட எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயாவுடைய சொல்லணும்னா இப்ப அகம்னு எடுத்துக்கலாம், புறம்னு எடுத்துக்கலாம். அவரு ஸோ அகத்துல வந்து உங்களுக்கு பர்பஸ் இருக்கக்கூடாது. நான் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, தெரியல, சொல்லுங்க. அந்த லிங்கை ஷேர் ஓகே, ஷேர் பண்ணாங்களா? சரி சொல்லுங்க. ஸோ அந்த அகத்துல பர்பஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கக்கூடாதுன்றாரு. புறத்துல பர்பஸ் இருக்கணும், அதை வந்து செயலுக்கு நோக்கம் இருக்கணும்ன்றாரு. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஐயா தேடி போக வீடு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி தானே அது? அது அகத்துல புரிஞ்சுக்கிறதா? அகத்தை பத்தி நம்ம அகத்துல வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னும் போது நம்ம அதான் பர்பஸ் இல்லைன்னு சொல்றாரு. அகத்துல ஏதோ பர்பஸ் இல்லை, எந்த ஒரு கேமும் இல்லை, எந்த ஒரு அடைவிடமும் இல்லை. ஸோ அதனாலதான் நீங்க ஆரோ மார்க்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா விட்டுறீங்க, ஆரம்பம் விட்டுட்டு நீங்க. ஸோ அதுதான் பர்பஸ் இல்லைன்றது. ஆனா புறத்துல நம்ம கரெக்டா தான், புறத்துல வந்து நீங்க ரவுண்ட்ல சென்டர்ல தான், நீங்க பூட் சைடுல தான் நீங்க. சரிங்களா? அகத்துல வந்து பர்பஸே வச்சுக்க கூடாது இல்லையா? அதான் அந்த ஒரு ஒன் ஆஃப் த வீடியோல சொன்ன அதே கான்செப்ட் தான். எனக்கு இன்னும் கண்ணன் இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே கேட்டு வேற ஒரு வீடியோல சந்திரசேகர் சார் ஆன்சர் பண்ண மாதிரியே இருந்துச்சு இல்லையா? திரும்ப தெளிவுபடுத்திக்கிறேன், அவ்வளவுதாங்க. இல்ல எனக்கு ஒரேல இது இந்த ESP எல்லாம் சொல்லுவாங்களே, ஒரே மாதிரி கேள்வி ஒரே மாதிரி பதில் வந்து. ஓகே, வேற யாராவது கேள்வி இருந்தா கேள்வி. அருண், நம்ம பேசுற பல விஷயங்கள் வந்து ஒரே கான்செப்ட் தான். நம்ம புரிதலை தான் வந்து நம்ம வேற ஆங்கிள் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். அது புரிஞ்ச மாதிரி இருக்கு. திடீர்னு நமக்கு வந்து பிடிபடாம போறப்போ அதை திரும்பவும் தெளிவுபடுத்திக்கிறோம். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். புரியுது. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன்னா ஒரு 6 டாபிக் பேசியிருப்பாரு.
ஃபர்ஸ்ட் வந்து 1-2 டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பொறுமையா கேட்கும்போது அதுல கூட சந்திரசேகர் சார் சொன்னது ஒரு 2 லைன் தான் இருந்திருக்கும். அதுல ஒரு மேட்டர் இருக்கும். பொறுமையா ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டி அவரே ஸ்லோவா தான் பேசுவாரு. அது 2-3 வாட்டி கேட்டீங்கன்னா அந்த ஒண்ணுக்குமே இருக்கும். அப்புறம் ஒரு வாட்டி அப்படியே ஒரு சம்மரி மாதிரி பண்ணி பார்த்தேன்னா இன்னைக்கு இந்த 6 விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. கண்ணன் இங்க ஆரம்பிச்சாரு, இவர் இங்க கேட்டாரு, அவர் இங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மைண்ட்ல அந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நீங்க அதெல்லாம் மைண்ட்ல நிக்கிறதுக்கு காரணம் அதை திரும்ப இது பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், நிக்குது. இல்லைன்னா இதே வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு மந்த் ஆஃப்டர் மந்த். இப்ப இவரோட வீடியோ மட்டும் நான் ஒரு வாட்டி இல்லாம இன்னொரு வாட்டி கேட்டுட்டு அதை ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் சொன்னாரு, அது என்ன அப்ளிகபிளா இருக்கு, ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன், பர்சனல் சொல்யூஷன். இப்போ அது ஸ்டிக் ஆன பிறகு திரும்ப ஒரு வாட்டி நான் அதையே யோசிச்சு பார்ப்பேன். அந்த அது இங்க ஸ்டிக் ஆயிட்டு போகாத வரைக்கும் அது அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த டிப்பு. சும்மா ஒரு 2 லைன்ல சொல்றது கூட வேஸ்டே இல்லை. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஓகே இந்த 2-3 கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு, திருப்பி நல்லா உன்னிப்பா கவனிச்சப்போ அதுல கூட வந்து ஒரு ஆழமான விஷயம் இருந்தது. நிஜமாவே நம்ம சந்திரசேகர் வந்து தற்புகழ்ச்சியில பயங்கர ஜீனியஸ். ஓகே, ஒரு 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 கேள்வி மட்டும் கேட்டுறேன் இப்போ டைம் இருந்தா. ஓகே, இது வந்து நீங்க அந்த ஒரு 1000 பேர் இருக்கோம்னா தனித்தனியா இருந்தோம்னா 1000 பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள சண்டை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ல பேசுனீங்க இல்லையா? இப்போ இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி குரூப்பா பிரிஞ்சிருக்கோம் இல்லையா? குரூப்பா இருந்து ட்ரைப்ஸ் ஆகி அப்புறம் நேஷன்ஸ் அப்படி வந்துட்டோம். இப்போ நேஷன்ஸா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால தானே எனக்கு வந்து நான் சுப்ரீம் ஆகணும், என் கண்ட்ரில இருக்கவங்க வண்டி நல்லா இருக்கணும், அப்போ மற்ற கண்ட்ரீஸ்க்கு பண்ணணும், அந்த ஒரு சுப்ரீம் பவரை அடையணும் அப்படிங்கிறதுனால அழிவு வந்து ஜாஸ்தியா தானே ஆகுது. அஃப்கோர்ஸ் இன்டர்னலா நாமெல்லாம் ஃபைட் பண்ணிக்கல, நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஆர்மியோ அது அது கரெக்டான பாயிண்ட் தான். பட் டெஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது மேசிவா தானே இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலா இருக்கும்போது ஒரு சுப்ரீமா நான் இருக்கணும்ன்ற ஒரு பெரிய தாட்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, இப்போ நேஷன்ஸா ஆனதுனாலதான் எல்லாம் டெவலப் ஆகுது, உலகமே சுருங்குது, என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க முடியுது, எங்க ஆயில் இருக்கு இல்ல எங்க டேட்டா இருக்கு, எங்க என்ன பண்ண முடியுங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா? ஆர்டிக் வரைக்கும் சண்டை போட முடியும். அப்போ பிரச்சனைகளும் பன்மடங்கு பெருசாயிடுது, அதோட அழிவும் பெருசாயிடுது இல்ல. ஸோ இணைஞ்சாலுமே நம்ம தனித்தனி இப்ப ஜேகே சொல்ற மாதிரி இணைஞ்சிருந்தாலும் ஐசோலேஷன் தான், தனித்தனியா இருந்தாலும் ஐசோலேஷன் தான். ஸோ இண்டிவிஜுவல் மாறினாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஒரு இண்டிவிஜுவலா எல்லாரும் மாறி அப்பதான் வந்து இந்த ஐயா சொல்ற மாதிரி அந்த 10வது கட்டளை நடக்குமா? இல்ல பேசிக்கலி லைக் ஓகே நமக்கு தெரியாது அது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி டெமோக்ரஸிக்கு சொன்ன மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு நடக்கலாம், இல்ல வேற ஏதாவது மாறலாம், அப்படிதானே? இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி போனா போதும். மற்றபடிக்கு அந்த 10வது கட்டளையோ இல்ல மற்ற விஷயத்தை பத்தி பெருசா நாம ஆக்ஷனபிளா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இண்டிவிஜுவல்ஸா. கரெக்டுங்களா? நீங்க 2-3 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே, நம்ம இப்போ இண்டிவிஜுவலா இருக்கும் போது பவர் கம்மி தான் நம்மளுக்கு. நம்ம ஒரு 10 பேர் சேரும் போது ஆப்வியஸ்லி பவர்ஃபுல். அண்ட் லட்சக்கணக்கான பேர் சேரும் போது, நேஷனா சேரும் போது வி ஆர் பிகமிங் லைக் எ மான்ஸ்டர், பயங்கர பவர்ஃபுல்லா வரும். அந்த பவர் வந்து பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம், தட்ஸ் செப்பரேட் திங். பட் நம்ம என்ன சொல்றோம்னா இண்டிவிஜுவலோட ஒரு சொசைட்டியோ நேஷனோ பவர்ஃபுல். அந்த பவர்ஃபுல்லான வந்து ஒரு விஷயத்த நல்லதாகவும் செய்யலாம், கெட்டதாகவும் செய்யலாம். அது டிபெண்ட்ஸ், நம்ம அது சிச்சுவேஷனை பொறுத்து, அந்த கண்ட்ரி எப்படி பிஹேவ் பண்ணது பொறுத்து. அது மொத்தம் நம்ம பவர் வருது நல்லதுதான், பவர்லெஸ்ஸா இருக்குது வேஸ்டா. ஃபர்ஸ்ட் பவர் வரணும், அப்புறம் பவரை குட்டுக்கு யூஸ் பண்ணணும், அது அடுத்த ஸ்டெப். அது இன்ஸ்டெட் ஆஃப் பேடுக்கு யூஸ் பண்ணது அது யூஸ் பண்ணணும். அண்ட் பேடுக்கு யூஸ் பண்ணும் போது அது நேச்சுரலா அது கெலாமிட்டி வரும், ஆஃப்கோர்ஸ் வி வில் சஃபர், அது டவுட்டே இல்லை. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பவரை இல்லாமலே இருந்தால் நம்ம இவ்வளோ அழிவு வந்திருக்காதுன்னு சொல்ற லாஜிக்கும் கரெக்ட் தான். ஸோ ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை, வி ஹேவ் பிகம் பவர்ஃபுல். ஸோ ஒன்லி வே இஸ் வி ஹேவ் டு பிகம் குட். அதுதான் ஒரே ஆப்ஷன். இப்போ அப்படி குட்னா என்ன மீன் பண்ணோம்னா, முன்னாடி ஒரு சின்ன ட்ரைபா இருந்தது, ஒரு நேஷன் ஆச்சு. இப்போ பல நேஷன் இருக்கிறது வந்து குளோபலா யோசிக்கணும். இப்போ குளோபல் வார்மிங் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா, இல்லை பொல்யூஷனை கம்மி பண்ணி எல்லா நேஷனும் ஒத்துழைச்சா தான் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குளோபலா நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கணும். முன்னாடி என்ன தவிர யோசிக்க முடியல. கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு 4 பேர் என்னோட ஃபேமிலி பத்தி யோசிக்க முடியுது.
நான் ஒரு சோஷியல் லீடர் ஆகும்போது என்னோட சொசைட்டியை பத்தி யோசிக்க முடியுது. ஒரு நேஷனல் லீடர் ஆகும்போது என்னோட நேஷனை பத்தி யோசிக்க முடியுது. அதுக்கு மேல போகும்போது நான் குளோபலா யோசிக்கலாம், ஹியூமனிட்டிக்கு எப்படி அப்படின்ற மாதிரி. இப்போ பகவத் ஐயாலாம் வந்து ஹியூமன் மைண்டுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்றாரு, ஹியூமனிட்டிக்கான ஒரு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லா லெவலையுமே நீங்க அட்ரஸ் பண்ணலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்கில் செட் அண்ட் மெச்சூரிட்டி. நன்றி. நம்ம மைண்ட் வந்து தேடினா கிடைக்காதுன்னு சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஏன் தேடினா கிடைக்கும்ன்ற ஒரு லாஜிக் அதுக்கு பில்ட் ஆகுது, அது ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அது வெளி உலக விஷயத்துல அது கரெக்டா இருக்கு. பசி எடுத்தா போய் சாப்பாடை தேடுறோம், சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்றோம், பசி தீருது. ஸோ கரெக்டாக தானே இருக்கு. அப்போ எனக்கு அமைதி இல்லைன்னா ஏதோ ஒரு செயலியோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ தேடினேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அமைதியாயிடும்ல. ஸோ அதே லாஜிக் தான் இதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ற லாஜிக்கும் தப்பு கிடையாது, ஏன்னா அதான் நம்மளுக்கு பயாலஜி கொடுத்தது. ஜங்கிள் அதெல்லாம் அப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம், காட்டுல இருந்து அப்படிதான் வந்திருக்கோம். இங்க என்ன விஷயம்னா, நம்ம பசின்னும் போது நமக்குள்ள ஏற்படுது, சாப்பாடுன்றது வெளியே இருக்கு. ஸோ அதான் நீங்க வெளியே போய் தேடி சாப்பாடு எடுத்து வந்து உங்களுக்குள்ள போடும் போது உங்க பசி அடங்குது. நம்ம இதே லாஜிக் நம்ம மைண்டு யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் வந்து அமைதி இல்லாம ஏதோ பதன்னு ஏதோ ஒரு எம்டியா ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஏதாவது கிடைச்சா அது போடலான்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று நினைக்குது. அப்புறம் அது தேடி போகும்போது இன்னும் பதட்டமா தான் ஆகுது. ஸோ ஏன்னா எல்லா தேடலுமே ஒரு பதட்டம் தானே, ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ எல்லா ஒர்க்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நான் வந்து ஜபம் பண்ணணும், அப்புறம் மெடிடேஷன் பண்ணணும், என் மைண்டை பியூர் ஆக்கணும், அப்புறம் தான் நான் வந்து அந்த டிவைன் ஸ்டேட் அடையணும் அப்படின்னும் போது இன்னும் பதட்டமாயிடுது. ஏற்கனவே கொஞ்சம் பதட்டத்தோட இருக்குது. அப்புறம் அதை பார்க்கறதுக்கு அந்த மாஸ்டர் பார்க்கணும், அந்த அங்கே அதுக்கு எவ்வளோ நாள் தங்கணும், அதுக்கு நான் இப்போ வேலையை விட்டேன்னா எப்படி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இது பதட்டம் தான் ஆகுது. ஸோ அமைதி வேணும் அப்படின்னு அமைதியை நோக்கி ஓடும் போது இது இன்னும் பதட்டமா தான் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம், மைண்ட் எதை தேடினாலுமே பதட்டமா தான் ஆகும். ஸோ பதட்டம் இல்லாத ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அது பதட்டமா தான் ஆகும். ஸோ நீங்க அமைதி வேணும்னு அமைதியா இல்லை மனசு, இப்ப அமைதி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடும் போது அது இன்னும் அமைதி இல்லாம தான் போகுது. ஏன்னா ரெண்டுமே மைண்டு தான். அது இப்போ பசி சாப்பாடுன்னு வெளியே ரெண்டு விஷயம், நானு வெளி உலகம். ஆனா மனசு அமைதி இல்லாம இருக்கிறது நான் தான், அமைதி வேணும்னு நினைக்கிறதும் மைண்டு தான். ஸோ மைண்டு தான் ரெஸ்ட்லெஸ் ஆகுது திருப்பி. ஸோ அதனால தான் அந்த கேம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஆகுது. இல்லைன்னா நம்மளுக்கு ஈஸியா அமைதியை கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஹிமாலயஸ்லயோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடாலஜிலையோ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்போம் அமைதியை. ஸோ அது கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இது வந்து ட்ரிக்கியா இருக்கு. ஏன்னா மைண்டு வந்து எதை தேடினாலுமே அது அமைதி இல்லாமல் போயிடுது. அப்போ அமைதியை தேடினாலும் அது அமைதியில தான் போகுது அப்படின்ற அறிவு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஞானம் கூட சொல்றோம் நம்ம. அதுவும் அறிவு தான். ஸோ இன்டெலிஜென்ஸ் தான், ஆனால் அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால ஞானம்னு சொல்றோம். ஏன்னா வழக்கமான இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல போனா பருப்பு கிடைக்கும், இந்த இடத்துல போனா மாங்கப்பழம் கிடைக்கும், இந்த இடத்துல போனா முயல் நிறைய இருக்கும் அப்படின்றது நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இது வந்து கேமே மாத்துறோம் நம்ம. ஓகே, இது தேடி போய் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை, தேடினாலே நம்ம அது தேடப்படும் பொருள் தூரமா போகுது. அப்போ தேடலை விடும் போது தான் அது நம்ம தேடப்படும் பொருள் வந்து நம்ம மேல விழுது அப்படின்னா கேமுடைய இதுவே மாத்திரதுனால தான் அதுவும் இன்டெலிஜென்ஸ் தான். பட் அது நம்ம ஞானம்னு சொல்லிக்கிறோம், கொஞ்சம் கிரேட்டர் இன்டெலிஜென்ஸா இருக்கிறதுனால. இந்த விஷயம் வந்து அந்த ஞானமலர் புக்ல வந்து அருமையா சொல்லியிருப்பாரு. 40 பக்கம் தான் அது, அதை படிச்சு பார்க்கலாம் இருக்கவங்க. இது நீங்க சொன்ன எக்ஸாக்ட் இந்த விஷயத்த தான் ஐயா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆசையை விடணும் அப்படின்னு சொல்லுவாரு. கை எரிஞ்சிடுச்சு நெருப்புல அப்படின்னா ஒரு நமக்கு தேவையான பொருள் போகக்கூடாதுன்னு இருக்கு, அதே சமயத்துல அது எரிஞ்சிடுச்சு போயிடுச்சு, மனசு வந்து அது போகாம இருக்கணுமே இன்னும் ஆசைப்படுது அப்படின்னு லைன் பை லைனா அதை படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். லைன் பை லைனா அழகா கொடுத்துருப்பாரு.
அப்போ அந்த ஆசையை விடணும். அப்புறம் ஆசையை விடணுங்கிறதே ஒரு கான்ஃபிளிக் தான். அப்போ அதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. 40 பக்கம் தான் வரும் அது. ரொம்ப அருமையான இது, சின்ன தொகுப்பு இருக்கிறதுலே. ஐயா பேசுறத விட ஐயாவுடைய புக் ரைட்டிங் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா அது வந்து ஸ்பீச் தான் நினைக்கிறேன். ஐயா வந்து ஏதோ ஒரு கவலைகள் அனைத்தும் தீர்வோட ஸ்பீச்சை தான் அதை புக்கா ஞானமலர் உருவாக்குனாங்க. ஆமா, ஐயாவோட ரைட்டிங் ரொம்ப இன்ஃபேக்ட் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா கூட இருக்கும். சில இதுல ரொம்ப திணறலா இருக்கும். இதை எப்படி எழுதியிருக்காரு, எப்படி மாத்துறதுன்னே தெரியாது. ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா எழுதியிருப்பாரு. ஓகே. ஸோ நம்ம தேடுற பொருள் வந்து வெளியே தேடுவோம். ஸோ அது வெளியே கிடைக்காது. அப்புறம் ரூமுக்குள்ளேயே தேடுவோம். அப்புறம் ரூம்லேயும் கிடைக்காதுன்னும் போது தான் தேடலே விடுவோம். ஸோ இதுதான் என்னுடைய சம்மரியுடைய ஜிஸ்ட்டு. ஸோ செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா, அருமையான விளக்கம், நல்லா இருந்தது. தேங்க்யூ. மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ நாராயணசாமி. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ அருண்.